வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஒரு கிராமத்தில். மதுரையிலேருந்து 30 கிலோமீட்டர் தூரம், அதாவது சோழந்தனுக்கு பக்கத்தில் ஐயப்ப நாயக்கன்பட்டி என்ற ஊர். பொதுவாக வெளியே கேட்டால் குருவித்துறைன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா குருவித்துறை ஐயப்பன் வீட்டில் ஒரே ஊராக தான் இருக்கும். எனது அப்பா பேர் சின்னையா நாடார், அம்மா தங்கம்மாள். இவங்க எல்லாமே விவசாயத்து குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஆனால் கிராமங்களில் பொதுவாகவே 4-5 ஏக்கர், எங்கள் ஊர் செழிப்பான ஊர். உண்மையிலேயே சோழந்தான் பக்கம்ன்றதுனால 4-5 ஏக்கர் இருந்தாலே ரொம்ப வசதின்னு கணக்கு. அதனால் எங்கள் அப்பா முதலாளி வீட்டு பிள்ளை அப்படின்னால படிக்க போக மாட்டார். அதனால் படிக்கிறதுக்கு 2-3 தான் படிச்சுட்டு ஓடி வந்துட்டார். ஏன்னா முதலாளி வீட்டு பிள்ளைன்னா வாத்தியார் அடிக்க மாட்டார், அந்த மாதிரி செல்லமாக கொடுத்து வளர்ந்துட்டார். ஆனால் அவர் தானாகவே படிச்சுக்கிட்டார், நிறையா படிச்சுக்கிட்டார். எல்லா புத்தகம் படிப்பார், எல்லாமே புது அறிவை நல்லா வளர்த்துக்கிட்டார். அதனால் நான் படிக்கணும்னு நினைக்கும்போது முழுமை ஆதரவு கொடுத்தார். என் குடும்பம் பெரிய குடும்பம். எங்கள் கூட பிறந்தவங்க நான் மொத்தம் 9 பேர், 5 பெண்கள் 4 ஆண்கள். அதனால் நான் 7வது பிறந்தவன். அதனால் பெரிய குடும்பம். பொதுவாக 5 பெண்கள் பிறந்தால் அரசனும் ஆண்டி ஆவான்னு சொல்லுவாங்க. நல்ல வேளை அப்படி குடும்பத்தில் ஆகலை, நல்லாவே பண்ணிட்டு வந்தார். அப்புறம் படிக்க வைக்கும்போது மற்றவர்கள்லாம் அவ்வளோ தூரம் படிக்கலை. நான் படிக்கணும்னு வரும்போது, அப்புறம் நீ படிக்கணும்னா படிச்சுவோ, எனக்கு ஆச்சரியம் முழுமையாக உனக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னாரு. எனக்கு ஆசானம் வந்தவர் கந்தசாமி வாத்தியார். அவர் தான் என்னை வந்து கைட் பண்ணார். முழுமையாக இப்படி படிக்கணும் பண்ணணுன்றதெல்லாம் என்னை கைட் பண்ணது அவர் தான். தகப்பனார் வந்து பணம் கொடுத்தாரு, என்கரேஜ் பண்ணாருன்னா வழிகாட்டினது கந்தசாமி வாத்தியார். அவர் கந்தசாமி வாத்தியாரனோட குடும்பத்தில் மாமா மச்சான் பழகிடுவாங்க. இவ்வளவுக்கு அவங்க வேறு ஜாதியாக இருந்தாலும் கூட பழகினது குடும்பத்தில் மாமா மச்சி மாதிரி தான் பழகிடுவாங்க. அவங்க வந்து எனக்கு எப்படி படிக்கணும் என்னங்கிறதெல்லாம் முழுமையாக வழிகாட்டினாங்க. நான் 5வது முடித்த உடனே ஹைஸ்கூலில் வந்து சேரணும், இந்த சோழன் ஹைஸ்கூலில். ஆனால் ஹைஸ்கூலில் என்னை வந்து 6வது சேர்க்க மறுத்துட்டாங்க. ஏன்னு கேட்டால் எனக்கு இப்போ இங்கிலீஷ் நாலேஜே கிடையாது. கிராமத்தில் இங்கிலீஷோ சுத்தமாக தெரியாது. இங்கே இங்கிலீஷ் இருக்குது, அதனால் நாங்கள் சேர்க்க மாட்டோம்ட்டாங்க. எப்போ எதில் சேர்ப்போன்னு 4வது சேர்ப்பேன்னு சொன்னாங்க. வேண்டாம் அப்படின்னு சொல்லி திரும்பி 1 வருஷம் ஊர்லேயே போய் 1 வருஷம் இங்கிலீஷ் மாட்டதெல்லாம் படிக்கணும்னு படிச்சுக்கிட்டு திரும்ப நிலக்கோட்டில் போய் சேர்ந்தேன் 6வது. அங்கே 6வது படிச்சுட்டு பள்ளிக்கூடத்தில் கிட்டத்தட்ட முதல் மாணவனை தான் படித்தேன் நான் 6வது பிஏ. பிறகு சோழந்தனில் ஹைஸ்கூலில் வந்து சேர்ந்தேன். ஹைஸ்கூலில் சேர்ந்து 52வது வருடம் 1950 வருடம் மெட்ரிகுலேஷன் பரீட்சை, அதாவது எஸ்எஸ்சி பரீட்சைன்னு எழுதுகிறோம். அப்போல்லாம் செலெக்ஷன் உண்டு. செலெக்ஷனில் எல்லா பேப்பர்லேயும் எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாடத்துலேயும் பாஸ் ஆனவங்க மொத்தமே 6 பேர் தான் நாங்கள் பாஸ் பண்ணோம் 40-50 பேரில். அதில் நானும் ஒரு ஆள், ஒரு பையன் 6 பேரில் பாஸ் பண்ணது நான் ஒருத்தன். மற்றவங்கெல்லாம் அதில் வேடிக்கை என்னன்னா, மற்றவங்கெல்லாம் உயிர் வகுப்பு சேர்ந்தான்னு சொல்ல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சாதாரணமாக ஆன குடும்பத்திலையும்
எங்களுடைய பின்னணியில் வந்தது, நானும் எல்லா பாடத்திலையும் தேறிக்கன்னா ரொம்ப பேருக்கு ஆச்சரியம். திரும்ப 50 பரீட்சை நடந்தது. அதில் அங்கே தேரும்போது 3வது மாணவனாக தேறினேன். அதில் முக்கியம் என்னென்னா, கணக்கில் 100க்கு 100 மார்க் எடுத்திருந்தேன். இப்போல்லாம் 100க்கு 100 மார்க் எடுக்கிறதுங்கிறது சர்வசாதாரணம். ஆனால் அப்போ முடியாது. ஏன்னு கேட்டால் அப்போ ஆப்ஷன் ஒன்றும் கிடையாது. 100 மார்க்கு தான் கணக்கே வரும். 100 ஒழுங்காக எல்லாத்தையுமே சரியாக செய்தால் தான் 100 மார்க் எடுக்க முடியும். அப்போ ஹைஸ்கூலில் நான் ஒருத்தன் தான் ஹைஸ்கூலில் 100 மார்க் எடுத்திருந்தது. திருப்ப கல்லூரியில் வந்து ஜாயின் பண்ணோம். கல்லூரியில் மஜ்ரா காலேஜில் வந்த உடனே அப்போல்லாம் காலேஜில் சேர்க்குறதுக்கே சிரமங்கள், அட்மிஷன் அவ்வளோ லேசாக கிடைக்காது. இருந்தாலும் என்னுடைய மார்க்களை பார்த்துட்டு உடனே அட்மிஷன் கொடுத்தாங்க. 2 வருஷம் மஜ்ரா காலேஜில் படித்தேன். அப்பவும் முதல் வகுப்பில் தேர்ச்சி அடைந்தேன். நிறையா இன்ட்ரெஸ்டிங் நிகழ்ச்சிகள்லாம் உண்டு. இப்போ கல்லூரியில் ஒரு நாள் வாத்தியார் கணக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். அந்த நேரத்தில் நான் பொதுவாகவே கடைசி பெஞ்சில் உட்காருவேன். முதல் பெஞ்சில் உட்கார மாட்டேன். கடைசி பெஞ்சில் உட்காந்துட்டு அவர் கணக்கு சொல்லி கொடுக்கும்போது நாங்கள் 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். வாத்தியாருக்கோ வந்துருச்சு. எழுந்தான். எதுக்கு சிரிச்சுன்னாரு? இல்லை சார், ஒன்றும் இல்லை சார். இல்லை சொல்லு அப்படின்னாரு. எனக்கு சொல்கிறதுக்கே டெலிகேட்டாக இருந்தது. இருந்தாலும் அவர் கட்டாயப்படுத்தினால சொல்லணும், பிரச்சனை இல்லைன்ட்டு, சார் நீங்கள் 3வது லைன்லேயே அடுத்த லைனில் ஆன்சர் போட்டலாம், நீங்கள் இன்னும் 4-5 நாள் எழுதிக்கிட்டே போகிறீங்க, மேற்கொண்டு 4-5 லைன் எழுதிட்டு போகிறீங்க, அங்கேயே ஆன்சர் வந்த மாதிரி இருக்குது, அப்படியே ஈக்கட் பண்ணி முடிஞ்சிடும் வேணும்னு அவருக்கு வாத்தியாருக்கு ஒரே பெரிய ஷாக். என்னடா நம்ம கணக்கு போட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கோம், இப்படி சொல்லலாம் நான். அப்புறம் ஒரு தடவை பரீட்சை வச்சாங்க. நான் எக்ஸிபிஷன் வேடிக்கை போய் பார்த்துட்டு பரீட்சைக்கு வந்து சேரும்போது பேப்பரும் கிடையாது, பென்சிலும் கிடையாது. என்ன பண்ணுறது, போயாச்சு, பரீட்சைக்குள்ளே போயாச்சு. நான் தான் லேட்டாக கடைசியாக போனவன். அப்போ நண்பர்கிட்ட ஒருத்தட்ட ஒரு பேப்பர் கொடுப்பான்னு அவர் ஒரு பேப்பர் தான் கொடுத்தாங்க. இன்னொருத்தட்ட நண்பர்கிட்ட பேனா கொடுன்னு பேனா வாங்கினேன். சரின்னு பார்த்தேன், அங்கே 5 கணக்கு போட்டிருந்தார். ஒரு கணக்கும் ஒரு பக்கம் ஆகிடும். ஸோ 5 கணக்கும் செய்ய முடியாது, பேப்பர் ஒரு பேப்பர் தான் இருக்குது, 2 கணக்கு தான் செய்யணும்னு 2 கணக்கு மட்டும் செய்துட்டு பேப்பர் கொடுத்தேன். அவர் ஒன்று, என்ன எவ்வளோ சீக்கிரம் நீ தான் முடிச்சுட்டு போய் லேட்டாக வந்து முடிச்சுட்டு போகிறேன் வாத்தியார். இல்லை சார், எனக்கு ஒன்றுமே தெரியல, வேறு கணக்கெலாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா 2 தான் எழுத 2 அதுக்கும் சேர்த்து போட்டு 100 மார்க்கில் 40 மார்க் போட்டார். இப்படி வேடிக்கை சுவையான சமாச்சாரம் தான் சொல்ல முடியும். இந்த மாதிரிலாம் நடந்தது. தேர்வில் 52 முதல் வகுப்பு மாணவனாக தேர்னேன். இன்ஜினியரிங் காலேஜில் சேரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். அப்போ வந்து வாத்தியார்கிட்ட சொல்லும்போது, கந்தசாமி வாத்தியார் அவரே பயந்தார். இன்ஜினியரிங் காலேஜில் அப்போல்லாம் படிக்கிறது ரொம்ப செலவாகும். அவர் என்ன சொன்னார், உண்மை. அவர் சொல்லும்போது இன்ஜினியரிங் காலேஜில் சேரணும்னா ராஜா வீட்டு பிள்ளைகளும் ஜமீன்தார் பிள்ளைகள் தான் சேர முடியும், நீ எப்படிப்பா சேர முடியும்னு நினைக்கிறேன்னாலும் எப்படி முடியும், எவ்வளோ சொல்லிக்க முடியும் அப்போ அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் தாப்பான்ட்டு சொன்னேன், இப்படி நான் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கணும்னு நினைக்கிறேன், சார் வந்து சிரமம் முடியாது, செலவழிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்களே. சரி நான் வரேன் வாத்தியார்ட்டுன்னு வந்தார். சோழம் இருந்தார் வாத்தியார். வந்த உடனே கேட்டார், என்னங்க எவ்வளோ செலவாகும்னு கேட்டார். இவர் எவ்வளோ செலவாகும், படிக்கிறான் 4 வருஷத்துக்கு இன்ஜினியரிங் படிக்கிறேன். சரி எவ்வளோ தானே, அந்த நிலத்தை விற்று போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுறேன். அப்போல்லாம் பேங்க்கோட போடுறத கூட தெரியாது. போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுறேன், சரிதானுங்களா? அப்போ சரி. அப்படி எதுக்கு சொல்கிறேன்னா, நான் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு எண்ணம். நிலத்தை விற்று நான் போடுறேன் அப்படின்னாரு. ஆனால் நல்ல வேலையை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எதுவும் ஏற்படல. எப்போ நான் பணம் கேட்டாலும் அவருக்கு சொல்லுவார், நீ பணம் கேட்டால் மட்டும் எப்படின்னு தெரியல, அந்த நேரம் எனக்கு உடனே பணம் வந்துடுது, சிரமமெல்லாம் பணம் வந்துடுது, எப்படின்னே தெரியலடான்னாரு. பணம் ஒழுங்காக கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் சேர்றதுக்காக வேண்டி பல முயற்சி எடுத்துக்கிட்டோம்.
WP சவுந்தரபாண்டியனார் அவர் போய் பார்த்தோம் பட்டியூரம்பட்டியில், நானும் அப்பாவும். அவர் பார்த்த உடனே மார்க்கெல்லாம் பார்த்துட்டு உடனே ஒரு கடிதம் எழுதினார், ரெக்கமெண்டேஷன் கடிதம். விருதுநகர் விவி ராமசாமி நாடாருக்கு எழுதி, நீங்கள் முழுமையாக உதவி செய்யணும் இந்த பையனை சேர்க்கறது அப்படின்னு. அப்புறம் நாங்கள் திருப்பி விருதுநகர்லையும் போய் பார்த்தோம். அவரும் வாங்கி வச்சுட்டு நான் இதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன், நீ சென்னையில் வந்து பாரு அப்படின்ட்டு. நான் சென்னையில் போய் அவரை தினமும் பார்த்துட்ருப்பேன். அவர் போய் நாடார் மேன்ஷனில் டெய்லி ஒரு முறை காலையில் போய் பார்த்துட்டு தான் மற்றவெல்லாம் பார்க்கணும். ஏன்னா அட்மிஷன் அவ்வளோ கடினம். இப்போ சாதாரணமாக கிடைக்காது, இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷனாக கிடைக்காது. சென்னையில் 2 காலேஜ் தான், அண்ணாமலையில் ஒன்று, சென்னையில் ஒன்று, கிண்டியில் ஒன்று, 2 இன்ஜினியரிங் காலேஜ் தான். அட்மிஷன் யாராவது பேர் கேட்டிருந்தனால கிடைக்கிறது இல்லை. அப்போ ரொம்ப முயற்சி எடுத்துக்கிட்டோம். நான் எப்படியும் சென்னையில் தான் படிக்கணும்னு எனக்கு ஆகும். ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் எங்கள் ஊர்லேருந்து தாப்பனார் ஃபோன் பண்ணி, ஒரு தந்தி வந்திருக்குது, உனக்கு அண்ணாமலையில் இடம் கிடச்சிருக்கான், நீ உடனே போய் பணம் கட்டணுமான்னு சென்னைக்கு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு உடனே அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு அங்கேருந்து ராத்திரி ட்ரெயினில் புறப்பட்டு அண்ணாமலை வந்தாச்சு. மறுநாள் சாயங்காலத்துக்குள்ளே பணம் கட்டணும். நான் முதல் தாப்பனார் சொன்னேன், பணம் நீங்கள் எப்படி அனுப்புகிறீங்க, தந்தி மணி ஆர்டர் பண்ணுங்க, இல்லை பணம் கிடையாது. சரி நான் அனுப்பிச்சிடறேன் அப்படின்ட்டு. ஆனால் அன்றைக்கு பணம் மறுநாளே பணம் கட்டி ஆகணும். சாயங்காலத்துக்குள்ளே அப்படிலாம் சீட்டு கிடைக்காம போகணும். இது பணமும் வந்து சேர்றதுக்கு தாமதமாகும். அன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே வருவோம், சந்தேகம் வந்துடுச்சு. அப்போ அதனால் எனக்கு தெரிஞ்ச நண்பர், நண்பர்னா என்னோடய நண்பர் அவர் என்ன சொன்னார், வாங்க பணம் இல்லைன்னா கஷ்டப்படும், சீட்டெல்லாம் போடும், ஒருத்தர் போய் வாங்கி தரேன் பணம் வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனார். சிதம்பரத்தில் ஒருத்தர் போய் ஒரு ஐயரை பார்த்தார். பார்த்தோன்னே ஒரு விவரத்தை சொன்னார், இந்த தம்பிக்கு இடம் கிடச்சிருக்கு, பணம் கிடையாது, பணம் கட்டியாகும். எவ்வளோ வேணும்? 1000 லட்ச ரூபா. இப்போ 1000 லட்ச ரூபான்னா பெரிய பணம் அப்போ எல்லாம், 52. அதனால் என்ன கொடுக்குறேன், வாங்கிட்டு போங்க, அந்த பிறகு கொடுக்குறேன். உடனே பணம் எடுத்து கொடுத்தாரு. எனக்கு உண்மையிலேயே எனக்கு பெரிய ஆச்சரியம், இப்படி கூட செய்வாங்களா அப்படின்னு. அவ்வளோ பெருந்தன்மையாக செஞ்சாங்க. அந்த பணத்தை கட்டினோம். பணத்தை கட்டின பிறகு நான் வந்து ரெஜிஸ்டரை பார்த்து எனக்கு பணம் வரும், என் பேர் இந்த மாதிரி. அப்போ என்னோடய பேர் காமாட்சி தான். பிறந்து வந்து எனக்கு பேர் வச்சது காமாட்சி. அதுக்கு பிறகு தான் காமராஜன் நான் பேரை மாற்றிக்கிட்டேன் கல்லூரியில், இன்ஜினியரிங் காலேஜ். அப்போ நான் பேர் சொல்லி எனக்கு பேருக்கு பணம் வரும், நீங்கள் பணம் வந்தோடனே எனக்கு கொடுக்கணும். பிறகு தரேன் அப்படின்னாரு. சாயங்காலம் அடித்து பணம் வர்றதுக்கு பணம் வந்தோடனே ரெஜிஸ்டர் போட்டு எனக்கு பணம் வந்துருக்கு கொடுங்க. அம்மா நீ தான் காமாட்சின்னு எனக்கு எப்படிப்பா தெரியும், உனக்கு எப்படிப்பா பணம் தர்றது அப்படி. எனக்கு கோபம். காலையிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவர்கிட்ட, ரெஜிஸ்டர்கிட்ட பணம் வந்தோன்னே நீ தான் காமாட்சி எப்படி சொல்கிறது. அப்புறம் யாரும் அங்கே திரும்பவும் அவரை போய் நான் ஒரு நண்பரை போய் கூப்பிட்டு வந்து சொன்ன பிறகு தான் பணம் கொடுத்தாரு. எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படி பணத்துக்கு வந்து அவ்வளோ பெரிய பணத்தை ஒருத்தர் நமக்கு படிக்கணுன்றதுக்காக வேண்டி அவர் எடுத்து கொடுத்தாருன்னா, அது ஒரு ராத்திரியில் தான் போய் கேட்குறோம். அவரை ராத்திரியில் போய் கேட்குறோம், உடனே எடுத்து கொடுத்தாரு பணம். அப்படியெல்லாம் நல்லவங்க இருந்தனால தான் நம்ம படிக்க முடிஞ்சிருக்கு, இல்லைன்னா அப்படிலாம் படிக்க முடியாது. அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடைக்கிறதுக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சி, இன்டர்வியூக்கு போயிருந்தோம். அதாவது 100 சீட்டு தான் அங்கே இருக்குது இன்ஜினியரிங் காலேஜுக்கு, யூனிவர்சிட்டியில். கிட்டத்தட்ட 5000 பேர், 5000 அப்ளிகேஷன் வந்துருந்துச்சு. அந்த 5000 அப்ளிகேஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி 1000 பேர் தான் இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. 1000 பேரில் 100 பேர் கிடைக்கும். அதாவது 10 பேர் இன்டர்வியூ பண்ணால் ஒரு ஆள் கிடைக்கும். அப்போ நம்பிக்கை இல்லை எனக்கெல்லாம், கிடைக்கும் யூனிவர்சிட்டியில் கிடைக்கும். 10 பேர் இன்டர்வியூ பண்ணால் ஒருத்தர் தான் கிடைக்க போகுது, எப்படி கிடைக்கும்? எல்லோரும் ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இன்டர்வியூ உட்காந்துருந்தோம். நானும் என் பக்கத்தில் நண்பர் தீனதயாள்னு சொல்லிட்டு அவரும் உட்காந்துருந்தோம். 2 பேரும் 10 பேரில் ஒருத்தர் தானே கிடைக்கும், யாருக்கோ ஒருத்தர் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துருந்தோம். 2 பேரும் பேசியிருந்தோம். ஆனால் ஒரே ஆச்சரியம் என்னென்னா, எங்கள் 2 பேருக்குமே சீட் கிடச்சிருக்கு. அது பெரிய ஆச்சரியம். 10ல் ஒருத்தர் தான் கிடைச்சிருக்கு, இருந்தாலும் கூட எங்கள் 2 பேருமே கிடச்சிருக்கு. 2 பேருக்கும் ஒரே மாதிரி ரூம் போட்டாங்க. அந்த ரூமில் 2 பேரும் ரூம்மேட்டாக இருந்து கடைசி வரையில் ரூம்மேட்டாகவே இருந்தோம் 3 வருஷமும். அப்புறம் 4 வருஷம் தான் பிரிஞ்சோம். இன்ஜினியரிங் செக்ஷன் பிரிஞ்சதுனால, அவர் எலக்ட்ரிக்கல், நான் மெக்கானிக்னால பிரிஞ்சோம். இனிபடியாக நண்பரும் இருந்தோம்.
முதலாண்டு அங்கே படிக்கும்போது, இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கும்போது ஒரு நண்பர் வந்து பேசியிருந்தார் தற்செயலாக. அப்போ அவர் சொன்னார், இந்த சீட்டில் படித்த பையன்தான் ஆனர்ஸ் வாங்கியிருந்து அப்படின்னு சொன்னார். அப்படி எனக்கு ஒரு சின்னது சபலம்னு சொல்லலாம். ஓ, இந்த சீட்டில் படித்த பையன் ஆனர்ஸ் வாங்கிச்சா ஏன் நாம ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம். ஆனால் அப்போ முடியுமான்னு என்ன நம்ப முடியல. ஏன்னா எல்லாருமே நல்ல மார்க் வாங்கின பையங்க தான் அங்கே வந்திருக்காங்க இன்ஜினியரிங் காலேஜ். அப்படி படிக்கும்போது சரி எடுத்தா என்ன அப்படின்னு ஒரு மனசில் எண்ணிக்கிட்டேன். அப்புறம் நல்ல மார்க் எடுத்தாகணும் அப்படின்ட்டு. ஆனால் ஆனர்ஸ் வாங்கினா 3ஆம் வருஷம் 4ஆம் வருஷம் மார்க் வச்சு தான் அவங்க ஆனர்ஸ் கொடுப்பாங்க. 2/3 மார்க் வாங்கணும். 100 மார்க்னா 67 மார்க் எடுத்துகிட்டு வாங்கினா தான் ஆனர்ஸ் கிடைக்கும். அது எந்த சப்ஜெக்டும் ஃபெயில் ஆகக்கூடாது அப்படி. அப்போ 3ஆம் வருஷம் 4ஆம் வருஷம் கொஞ்சம் தக்கறையாக படித்தேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வேடிக்கை என்னன்னா எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டேன். என்சிசியாக அதுலேயும் கலந்துக்கிட்டேன் 2 வருஷம். எல்லோரும் ஆனர்ஸ் வாங்கணும். என் நண்பர்கள்லாம் கூட என்சிசிலேருந்து விளையிக்கிட்டாங்க. ஆனால் நான் என்சிசியில் கலந்துக்கிட்டேன். ஃபைனல் எக்ஸாமினேஷனில் அங்கே ஒரு எக்ஸிபிஷன், அந்த பெரிய எக்ஸிபிஷன், அதுக்காக வேண்டி கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் செலவழித்தேன். என்னோடய நாளில் 40 நாள் எக்ஸிபிஷன் மாடல் செஞ்சேன். அந்த மாடல் கூட மொத்தம் 20 மாடல் சேங்ஷன் பண்ணாங்க ப்ரொஃபஸர். அந்த 20 மாடலில் அவர் எனக்கு சேங்ஷன் போகும்போது உன்னோட மாடல் ஒர்க் பண்ணாது, பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். அவரோட வாதாடி இது ஒர்க் பண்ணணும்னு சொல்ல, அவர் ஒர்க் பண்ணாதுன்னு சொல்ல ப்ரொஃபஸர். அப்போ நான் கடைசி சொன்னேன், ஒர்க் பண்ணால் நீங்கள் பணம் சேங்ஷன் பண்ணுங்கள், ஒர்க் பண்ணலன்னு நான் பணத்தை பூரா நான் பேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு சேலஞ்சிங்காகவே அந்த கண்டிஷனில் ப்ரொஃபஸர் ஒத்துக்கிட்டார். ஆனால் 20 மாடலுக்கு சேங்ஷன் பண்ணதில் 2 மாடல் தான் ஒர்க் பண்ணிச்சு. என்னோட மாடலும் இன்னொரு மாடலும் ஒரு டர்பைன் செய்கிறேன் ஒர்க் பண்ணிச்சு. அது ரொம்ப பேர் போயிருந்தாங்க, சிவில் ப்ரொஃபஸர்லாம் ரொம்ப போயிருந்தாங்க. அந்த மாடலை வந்து பார்த்துட்டு ரொம்ப போயிருந்தாங்க. அதுக்காக 40 நாள் செலவழித்தேன். அது மட்டும் இல்லை, இன்ஜினியரிங் காலேஜில் மெஸ் ரெப்ரசன்டேட்டிவ் எலெக்ஷன் நடந்தேன். ஃபைனலில் கடுமையான போட்டி நடந்தது. அந்த எலெக்ஷன்லேயும் நான் ஜெயிச்சுட்டு அந்த மெஸ் ரெப்ரசன்டேட்டிவ்னால நிறைய நேரம் அதுக்கு செலவழிக்கணும். படிக்கிற நேரத்துலேருந்து நிறைய நேரத்தை அதுக்காக ஒதுக்க வேண்டியிருந்தது. பல பேர் கூட சொன்னாங்க, படிக்கிற விட்டு இந்த வேலை பார்த்தீங்கன்னா படிப்பு கட்டு போகுமே அப்படின்னாங்க. இருந்தாலும் கூட அதையும் செஞ்சேன். எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படி பல இதில் கலந்துக்கிட்டேன். எக்ஸிபிஷன் கலந்துக்கிட்டேன், என்சிசியில் கலந்துக்கிட்டேன், மெஸ்ரப் இருந்தேன். இருந்தாலும் கூட கடைசியில் என்னால் ஆனர்ஸ் எடுக்க முடிஞ்சது. அது ஒரு அதிசயமாக தான் நினைக்கிறேன். ஏன்னா படிச்சுக்கிட்டேவும் இருக்கல, நான் பல வேலையும் செஞ்சேன், ஆனர்ஸ் எடுக்க முடிஞ்சது. அதில் வேலை வாய்ப்பு இப்போ எப்படி கிடைச்சதுன்னா, இப்போல்லாம் சொன்னால் நம்பவே மாட்டாங்க எப்படி வேலை வாய்ப்பு கிடைச்சதுன்னா. பரீட்சை எழுதி இருக்கும்போதே டிபார்ட்மெண்ட் வந்தாங்க, யார் யார் பிரைட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு பார்த்தாங்க, நல்லா படிக்கூடன்னு பார்த்து லிஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரி, பரீட்சை எழுதி முடிஞ்சது எப்போ வரும், இப்போ ஒரு மாதம் வந்து வீட்டில் ஜாலியாக இருப்போம், அப்புறமே வேலை தேடுவோன்னு வந்தால் 3ஆம் நாளே அங்கேருந்து ஆர்டர் வந்துருச்சு, கவர்மெண்ட் ஆர்டர், பீடுவில் நீ செலக்டட், நீ வந்து ஜாயின் பண்ண அப்படின்னு. என்னடா ரொம்ப போச்சு, உடனே வேலை வருது அப்படின்னா, வேலைக்கு தேடலை, யாரும் சிபாரிசு பண்ணல, கவர்மெண்ட் வேலை. இப்போல்லாம் நினச்சி பார்க்க முடியுமான்னு தெரியல. 56 சரி வேலை வந்தவுடனே போய் வேலை ஜாயின் பண்ணேன். அப்போ வாத்தியாரே என்னை கொண்டு அங்கே ஜாயின் பண்ணுறது கூட வந்தார். என் மனசுக்குள்ளே இன்றைக்கி நிற்கிறது என்னென்னா, அந்த வாத்தியார் கந்தசாமி வாத்தியார் வரும்போது என்னை கூப்பிட்டு போய் கூப்பிட்டு வரும்போது என்னை பெட்டி தூக்கிட மாட்டேங்கிறார். சார், நான் பெட்டி எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் ஏன் பெட்டி எடுக்கிறீங்கன்னா, நீ ஆஃபீஸர் பார்ப்ப, நீ என்ன ஸ்டூடெண்ட் நினச்சிட்டு இருக்கியா, நீ ஆஃபீஸர், இன்ஜினியர் பெரிய ஆஃபீஸர், நீ எல்லாம் பெட்டி தூக்கக்கூடாது, நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறேன். என்ன சார் நீங்கள் எடுத்துக்கிட்டு, வேண்டாம் சார் நான் கேட்கணும். எனக்கு வாத்தியார் வந்தவர் என்னுடைய பெட்டி நீ தூக்கக்கூடாது, நான் தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வர்றாரு. அவர் அவ்வளோ ஒரு உயர்ந்த உள்ளவர் தான் சொல்லணும். மற்றவங்க சொல்லும்போது சொல்வார், எனக்கு மாணவன் ஒரே ஒரு மாணவன் தான், அவன் எனக்கு இந்த காமாட்சி தான் எனக்கு அப்போ காமராஜன் பேர் மாற்றியாச்சு, காமராஜ் தான் எனக்கு காமராஜ் தான் எனக்கு மாணவன். அதே மாதிரி அவனுக்கு ஒரே ஒரு வாத்தியார் தான், என்ன தவிர அவனுக்கு வாத்தியார் கிடையாது அப்படின்னு சொல்லுவார். அது உண்மை. அந்தளவுக்கு ஒரு ஆசிரியர்கிட்ட நான் வந்து ரொம்ப பிரியமாகவும் அன்பாகவும் மரியாதை இருந்தேன். அவரும் என்னை வந்து காட்ஃபாதர்னு சொல்லணும், தகப்பனாருக்கு சமமாக இருந்து என்னை வழிநடத்தி கொண்டு வந்தார். வேலையில் சேர்ந்த பிறகு வேலையில் தொடரணுன்ற எண்ணங்களே எனக்கு கிடையாது. ஆனால் முத நான் வேலை சேர்ந்த இடம் பட்டங்காடு.
டீப் கட்டிங் ரீச், அதாவது ரொம்ப ஆழமான ஒரு கால்வாய் வெட்டுற இடத்துல தான் போய் சேர்ந்தேன். மணிமுத்தார் கெனால்னு சொல்லி அதில் சேர்ந்து படிக்க வேலை செய்யும்போது காலையில் 6 மணிக்கு என்கிட்ட தான் வேன் உண்டு. எல்லாத்தையும் கூட்டி 6 மணிக்கு கிளம்பணும் வேலைக்கு. 6 மணிக்கு போய் எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு அங்கே ஸ்பாட்டுக்கு போகும்போது 7:30 மணி 8 மணி ஆகிடும். திரும்பி வரும்போது ராத்திரி 9 மணிக்கு தான் வர முடியும். எல்லோரும் கொண்டாந்து விட்டுட்டு நான் ரூமுக்கு வரும்போது அங்கே ஒரு டிஃபனே கிடைக்காது. நான் அப்போ கல்யாணம் பண்ணாமல் இருந்தேன். டிஃபனே கிடைக்காது. எல்லா ஹோட்டலும் மூடிடுவோம் 8 மணிக்கு. டிஃபனே வாங்க முடியாது. அப்புறம் பியூன்ட்டு சொல்லி அதான் வாங்கி வச்சுட்டு சாப்பிடணும். இப்படி காலையில் 6 மணிலேருந்து ராத்திரி 9 மணி வரல வேலை இருக்கும். இன்ஜினியரை படிச்சுட்டு வந்த உடனே ரொம்ப வந்தாவா வேலை இருக்கும் அப்படின்னு நினச்சா ஒரு கடுமையான வேலையில் தான் இருந்தோம். ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படல. வேலை கடுமையாக இருக்குன்னு நினைக்கல. இருந்தாலும் கூட இந்த வேலை சரியான வேலையாக எனக்கு தோணலை. நல்ல வேலை கிடைச்சா கண்டிப்பாக பண்ணுவோம், இல்லைன்னா வேண்டான்னு விட்டேன். அப்படி இருக்கும்போது சர்வீஸ் கமிஷன் வந்தது. நான் சர்வீஸ் கமிஷன் அப்ளை பண்ணவே இல்லை. எக்ஸிக்யூட்டிவ் வந்தார். கேட்டார், நீ சர்வீஸ் கமிஷன் அப்ளை பண்ணிட்டான்னு கேட்டார். இல்லை அப்படின்னு. நாளைக்கு தான் கடைசி நாள், எப்படி அப்ளை பண்ணாமல் இருக்க அப்படின்னா, இல்லை எனக்கு விருப்பம் இல்லை, சர்வீஸ் கமிஷன்லாம் சேர்ந்து இதில் டிபார்ட்மெண்ட் கண்டினியூ பண்ணேன். என்ன எப்படி சொல்கிற, நீ இருக்கணும் கரெக்டாக அந்த டிபார்ட்மெண்ட்டில், நீ உடனே இது பண்ணி எழுதி கொடு. ஒரு அப்ளிகேஷன் எக்ஸ்ட்ரா இருக்குது, யாரோ வாங்கிட்டு வந்தால் 2 அப்ளிகேஷன் வந்தால் 1 இருக்கு என்கிட்ட. நீ அதை இன்றைக்கே வந்து அப்ளிகேஷன் எழுதி கொடு. இன்றைக்கி நைட்டு பியூன் போகிறான் மெட்ராஸுக்கு தபால் கொண்டு போகிறான், அவர்கிட்ட கொடுத்து விடணும் அப்படின்னு சொல்லி வர சொன்னார். இப்போ போய் அப்படின்னு எழுதி கொடுத்தா அதில் அவரே ரெக்கமெண்டட் ஃபார் செலெக்ஷன் எழுதி விட்டார். சர்வீஸ் கமிஷனுக்கு மெம்பருக்கு அவர் பெரிய போஸ்ட்டில் இருக்கவங்க எக்ஸிக்யூட்டிவ் எழுதுறது அப்படி எழுத முடியாது சாதாரணம். ஆனாலும் என்ன நினச்சாரு தெரியல. ஆம்பரூஸ்னு பின்னால் சீஃபாக இருந்தவர் ரெக்கமெண்டட் ஃபார் செலெக்ஷன் சர்வீஸ் கமிஷன் எழுதினார். இருந்தாலும் கேட்டால் அதுக்கு இடையில் டைரக்ட் கொண்டு வந்தது. டைரக்ட் பண்ணால் வருஷத்துக்கு 3 பேர் 4 பேர் டைரெக்டாக ஏடியா எடுப்பாங்க அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவாக. அதுக்கு அப்ளை பண்ணேன். அது பல காரணங்களால நானும் செலக்ட் ஆனேன். என்னுடைய திறமை மட்டும் சொல்ல முடியாது. வந்தவங்களில் மற்ற காரணங்களும் பலதும் பார்த்துட்டு என்ன எடுத்தாங்க. அப்புறம் தான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கணுன்ற முடிவுக்கு வந்தேன். டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தபோது பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. அதில் முக்கியமானது ஸ்ரீவைகுண்டத்தில் நான் அஸ்டனில் இருக்கும்போது இரிகேஷன், அது டெய்லுன்னு சொல்லுவாங்க. தாமிர பாசத்தில் கடைசி மடைங்கிற மாதிரி கடைசி கால்வாய்கள், அதுதான் எனக்கு இரிகேஷன். கிட்டத்தட்ட 1 லட்சம் ஏக்கர் இரிகேஷன் உண்டு. அதில் தண்ணி எப்பயுமே பிரச்சனை இருக்கும். தண்ணி பிரச்சனை எப்பயுமே இருந்துருக்கும் கடைசியாக இருக்கனால. அதே நேரத்தில் சேர்மா இருந்தேன் தலைமடைன்னு சொல்லலாம். 2 வருஷம்தான் என் தண்ணி பிரச்சனை யாருமே வந்ததில்லை என்கிட்ட. ஆனால் இங்கே தண்ணி பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் தண்ணி பிரச்சனை. பில்டிங்ஸ் என்னுடைய இன்சார்ஜ், இருந்தாலும் தண்ணி தான் பெரிய பிரச்சனையாக இருந்தது. விவசாயி காலில் வந்தாங்கன்னாக்கா நான் ஆஃபீஸில் போய் 9 மணிக்கு உட்காருவேன். உட்காந்து ஒரு பேனா எடுத்து இதை தபாலை பார்க்கணும்னு பார்ப்பேன். ஏன்னா தபால் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் பார்த்தாலும் தபால் முடியும். ஒவ்வொரு நாள் 4 மணி நேரம் பார்க்கணும். அவ்வளோ தபால் வரும் இன்ஜினியர். தபால் எடுத்து பார்க்குறேன்னா அதுக்குள்ளே ஆள் வருவாங்க. என்னென்னு கேட்பேன். 2 நிமிஷம் 3 நிமிஷம் அனுப்பிச்சி விட்டுருவேன். அடுத்தாப்புல ஆள் வரும். மதியம் 1 மணி வரையில் ஒரு கையெழுத்து கூட போட முடியாது. ஆட்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க தண்ணி கேட்டு. இவ்வளவுக்கும் ஒரு ஆளாக வர மாட்டாங்க. 3 பேர் 4 பேராக வருவாங்க. மதியம் 1 மணி வரைக்கும் முடிச்சுட்டு சாப்பிட்டு கொஞ்சம் எப்பயும் ரெஸ்ட் எடுக்கிற பழக்கம் அப்பயும் உண்டு. ரெஸ்ட் எடுத்துகிட்டு 3 மணிக்கு போனோன்னா திருப்பி 5:30 மணி வரல. அதே மாதிரி தான் நடக்கும். எந்த தபால் நம்ம பார்க்க முடியாது. வந்தவங்களுக்கு பதில் தான் சொல்ல முடியும். அப்புறம் ராத்திரி தான் உட்காந்து நான் தபால் பார்க்க முடியும். 8 மணி 9 மணிக்கு மேலே உட்காந்து ராத்திரி 12 மணி 1 மணி வரை தபால் பார்த்துட்டு தபால் வருவாங்க. இப்படி பல நாட்கள் நடக்கும். தொடர்ந்து பல நாட்கள் நடக்கும். ஒரு முறை தண்ணிக்கு வந்திருந்தாங்க விவசாயி. ராத்திரி 12 மணிக்கு இருக்கும். வந்து பங்களாவில் தட்டினாங்க கேட்டை. உடனே நம்ம பியூன் போய் என்னன்னு கேட்டாங்க. இப்படி ஐயா பார்க்கணும், தண்ணி எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குது, ஐயா பார்த்தாகணும். எஜமான்னு சொல்லுவாங்க அங்கே எல்லாம் ஸ்ரீவைகுண்டத்தில். திருநெல்வேலி சைடில் எஜமான்னா அதிகாரிக்கு போகிறோம் பார்க்கணும். அப்போ வந்து இவன் சொல்லிருக்கான் பியூன், இல்லை பார்க்க முடியாது, ஐயா பார்க்கணும், காலையில் வந்து பாருங்கள். எவ்வளோ சொல்ல அவங்க போகிறதா இல்லை, பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. அப்புறம் நானே சத்தத்தை கேட்டு வெளியே இருந்து வந்து பார்த்து யாருன்னு கேட்டேன். வந்தாங்க. வாங்க, என்ன தண்ணி பிரச்சனை இருக்குது, தண்ணி வேணும். அப்படியா, சரி நான் வரேன், காலையில் வந்து உங்கள் இடத்த பார்க்குறேன், நீ காலையில் 8 மணிக்கு வந்துடுங்க. சரி வந்துடுறேன். போயிட்டு காலையில் வந்தாங்க. 8 மணிக்கு வந்தோடனே நான் ஜீப் எடுத்துகிட்டு
நான் அவங்க ஸ்பாட்டுக்கு போகிறேன், வாங்க பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு நான் போனேன். போன உடனே அவங்க இடத்துக்கு நேரடியாக போகாமல் மற்ற இடங்கள்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிகிட்டே போனேன். 8 மணிக்கு போனவன் கிளம்புனவன் எல்லா இடத்தையும் விவசாய இடங்கள்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டே போகணும். போயிட்டு 11:30 மணிக்கு இன்ஸ்பெக்ஷன் பங்களா போய் சேர்ந்தேன். போயிட்டு அவங்க பின்னாடியே வந்தாங்க. வந்துட்டு அங்கே வந்து இன்ஸ்பெக்ஷன் பங்களா உட்காந்தோடனே, ஐயா வாங்க சொல்லுங்கள், என்னன்னு சொல்லுங்கள், தண்ணி கேட்டு வந்தீங்க, என்ன சொல்லுங்கள், எங்கே தண்ணி ஒன்று சொன்னோடனே அவங்க சொன்னாங்க, ஐயா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம், எங்கள் நிலம் தான் ரொம்ப மோசமாக இருக்குன்னா இங்கே வந்து பார்த்தா அதை காட்டிலும் மோசமாக இருக்குது நிலங்கள்லாம். இப்போ நாங்கள் என்னத்தை சொல்கிறது, நீங்கள் என்ன பார்த்து செய்வீங்களோ செய்யுங்க அப்படின்னாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்க நிலைமை அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, அது மற்றவங்களை விட்டு தெரியாது அவங்களுக்கு. அதனால் தெரியட்டும்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு போனேன். அதையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் எதுக்காக இவ்வளோ தூரம் எங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா மற்ற இடத்தையும் பார்த்தோம், பிரச்சனை இருக்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ கேட்குறோம். சரி 2 நாள் உங்களுக்கு தண்ணி வரும் போய் இப்படி பல பிரச்சனை. இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா, ஏன் இரிகேஷன் ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி பிரச்சனை எவ்வளோ இருந்துங்கிறதுக்காக அங்கே தான் நான் ரொம்ப அனுபவித்தேன் அதை பிரச்சனைகளை. ஒரு முறை தண்ணி கொடுத்தோம், ஒரு இடத்துலேருந்து கிணாலில் அடைச்சிக்கிட்டாங்க. அது கீழே அந்த கீழே டேங்க் ஒரு குளத்துக்கு போய் தான் தண்ணி போகணும், அடுத்த குளத்துக்கு தண்ணி அடைச்சிக்கிட்டாங்க, தரமாட்டேன்ட்டாங்க. அங்கே போய் மேசி சொன்னால் முடியாதுன்ட்டாங்க, சூப்பர்வைசர் சொல்லலாம் முடியாதுன்ட்டாங்க. அதே இடத்துல 4 வருஷம் முன்னாடி தண்ணியை மறித்து தண்ணியை விட மாட்டேன், கீழே விட மாட்டேன்னு சொல்லி தகராறாகி போலீஸ் ஷூட்டிங் நடந்திருக்கு. 4 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுவும் எனக்கு தெரியும். தண்ணி பிரச்சனை அவ்வளோ கொடூரமாக இருக்கும் அங்கே. இது சொன்ன உடனே நான் போகிறேன் நேரம் அப்படின்னு நானே போனேன். அந்த நேரத்தில் நான் போய் அந்த விவசாயிகளை பார்த்தாக்க, நான் போன உடனே 100கணக்கானவர் வந்துட்டாங்க. வந்துட்டு நாங்கள் எடுத்து விட மாட்டோங்கிறாங்க. இல்லைங்க எடுத்து விட்டா தாங்க சரியாக வரும், கீழே தண்ணி கொடுத்தாங்கன்னா அங்கேயும் மோசமாக இருக்குன்னு எடுத்து விடணும்னு சொல்லிவிட்டு மணிக்கணக்காக பேசிட்டு. அந்த நேரத்தில் சப் கலெக்டர் வர்றாரு. அந்த ஒன்று எனக்கு அவங்க நண்பர் தான் அவர். எனக்கு அவங்க பிரச்சனையாக இருக்குது, நான் இருந்து பார்க்கட்டுமா, இன்ஸ்பெக்டரில் போலீஸில் வர சொல்லட்டுமா அப்படின்னாரு. இல்லை வர சொல்ல வேண்டாம், தயவுசெய்து போலீஸ் வர வேண்டாம், நானே டேக்கிள் பண்ணிக்கிறேன், நீங்கள் போங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் டேக்கிள் பண்ணிக்கிறேன், ஏதாவது பிரச்சனைனா நான் போலீஸ்க்கு நானே ஃபோன் பண்ணிக்கிடுவேன், அவசியம் நீங்கள் இப்போ ஒன்றும் வேண்டாம், போலீஸ் அதுவும் வர வேண்டாம், பட் எமர்ஜென்சிக்கு எங்கேயா இருக்குது கூப்பிட்டு தூரத்தில் வர்றதுக்கு இருக்க மட்டும் சொல்லுங்கள், ஆனால் அங்கே வரக்கூடாது ஸ்பாட்டுன்னு சொல்லிட்டு டீல் பண்ணேன். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் பேசின பிறகு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க பெரியவங்கள்லாம் இருந்துட்டு, ஐயப்பா நாளைக்கு நாங்கள் அவர்கிட்ட தான் போய் தண்ணி கேட்கணும், அதனால் நீங்கள் வந்து தண்ணி எடுத்து தான் விட்டாகணும், கீழே விட்டு தான் ஆகணும், நம்ம இவ்வளோ ஒரு பிரச்சனை பண்ண முடியாது, இன்ஜினியர் வந்திருக்கா அவரே சொல்கிறாரு பிரச்சனை பண்ண முடியாதுன்னு அவங்களே எடுத்து விட்டாங்க. இது வந்து வேறு மாதிரி டீல் பண்ணோம்னா ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். அப்புறம் இன்னொரு முறை அதே இடத்துல கடம்பா டேங்கில் விவசாயம்லாம் முடிஞ்சிருச்சு, கீழே வந்து தண்ணி கொடுக்கணும். அந்த நேரத்தில் கடம்பாவை சில்லை வந்து கட் ஓப்பன் பண்ணால் தான் கீழே தண்ணி போகும். ஏன்னா சில் மட்டத்துக்கு தண்ணி இருக்குது, தண்ணி நிறையா இருக்குது, இங்கே தேவையில்லை, கீழே கொண்டு போக முடியாது. அப்போ சில்லை உடச்சி கொண்டு போகணும்னு சொல்லி நான் ப்ரப்போஸ் கொடுக்குறேன் புதுசாக. அது எல்லாம் எதிர்ப்பு, மக்கள்லாம் அவங்க எல்லாம் விவசாயிகள்லாம் ஒரே எதிர்ப்பு. எங்கள் குளத்தில் எப்படி நீங்கள் வெட்டி கீழே கொண்டு போக முடியும்? அப்புறம் எவ்வளோ சொன்னாலும் அவங்க கேட்குறதா இல்லை. அப்புறம் மேலே அதிகாரிட்டையும் சொன்னேன், இப்படி கொடுத்தா தான் காப்பாற்ற முடியலைன்னா ஒரு 5000 ஏக்கர் அந்த பக்கம் பாதிச்சிடும், கட்டாய விவசாயம் பண்ணி ஆகணும், விளை வைக்கணும், ஒரு வெட்டிங் தான், ஒரு தண்ணி தான் வேண்டியிருக்கு, கொடுத்தாகணும். அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, நீங்கள் செய்யுங்க, கட் ஓப்பன் பண்ணுங்கன்னாங்க. நான் சொன்னேன், அப்படி கட் ஓப்பன் பண்ணுறதுலாம் வெட்டி கொண்டு போகிறேன்னா அவளை சாதாரணமான சமாச்சாரம் இல்லை, அரசாங்கம் உத்தரவு வாங்கி ஆகணும், ஏன்னா பிரச்சனை பெருசாக வரும்னு. அவங்களும் கலெக்டர் முதற்கொண்டு எல்லாம் உடனே எழுதி அப்போல்லாம் அரசாங்க உத்தரவு ஒரு வாரத்தில் கிடச்சிருச்சு. அப்புறம் கட் ஓப்பன் பண்ணணும்னு போனாக்க விவசாயிகள் பார்த்தோம் சொன்னோம். அவங்க என்ன சொன்னாங்க, இது நீங்கள் கட் ஓப்பன் பண்ணால் கொலை தான் நடக்கும், பேச விட மாட்டோம், நாங்கள் அவ்வளோ எதிர்ப்போம் அப்படின்னாங்க. எவ்வளோ சொன்னாலும் கேட்கல. அதுக்கு விவசாய சங்க தலைவர் ஒரு சப் கலெக்டர் அவர் வந்து ராத்திரியில் போய் அவர் பார்த்து தென்னுவெளி பார்த்து சொல்கிறோம், இப்படி கட் ஓப்பன் பண்ணணும், நாங்கள் செஞ்சு தான் ஆகணும், உங்களுக்கு தண்ணி தேவையில்லை, கீழே கொண்டு போகிறோன்னா முடியவே முடியாது, விடவே மாட்டோம் அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணோம், ராத்திரிக்கே 144 ஆர்டர் போட்டோம் சப் கலெக்டர் சொல்லி 140 ஆர்டர் போட்டு கிட்டத்தட்ட 18 கிராமங்கள், 18 கிராமத்தில் ஒவ்வொரு கிராமத்தில் ஒரு போலீஸ் வேன் நிறுத்தினோம். நிறுத்திட்டு
எந்த ஆளும் அங்கேருந்து வெளியே வரக்கூடாது, வீட்டிலேருந்து வெளியே யாரும் ஆண்கள் வெளியே வரக்கூடாது. பார்த்தீங்க, ஆண்கள் பெண்கள் வரக்கூடாது. முன்போட்டு ஆர்டர் போட்டு கட் ஓப்பன் பண்ணால் பெரிய இடம், அதுக்கு கிட்டத்தட்ட நிறைய ஆட்கள் தேவைப்படும். எங்கேருந்து சொல்கிற ராத்திரி ஆளை கூப்பிட்டு விவசாய சங்க தலைவர் 2 பேரை கூப்பிட்டு நீங்கள் ஒரு 300 பேர் கொண்டு வர முடியுமா 6 மணிக்கு அப்படிங்கிற, 10 மணி சொல்கிற ராத்திரி நான் கொண்டு வரேங்கிறாங்க. இன்னொருத்தர் 200 பேர் சொல்கிறேன் கொண்டு வரேன். 6 மணிக்கெல்லாம் வேலைக்கு வேணும்னா 6 மணிக்கு ஆள் வந்துட்டாங்க. 500 பேர் வேலை செய்கிறாங்க. எல்லா இடத்துலையும் வண்டியை நிறுத்தியாச்சு. டேங்க்குலேயும் குளத்துலையும் கரையிலையும் 5-6 போலீஸை நிறுத்திட்டு கட் ஓப்பன் பண்ணணும். அப்புறம் அவங்க இருந்தாலும் கூட அந்த இதுலேயுமே 2 தலைவர்கள் எப்படியோ சொல்லிக்கிட்டு வந்துட்டாங்க எங்களை பார்க்க. அவங்கள வர சொல்லுங்கன்னு வந்தாங்க. சொல்கிறாங்க, இப்போ கட் ஓப்பன் பண்ணிட்டீங்க நினைக்கிறீங்களா, பாருங்கள் என்ன நடக்குது பாருங்கள். என்ன எனக்கு நான் செய்கிறேன் நியாயம்னு நினச்சி செய்கிறேன், யாருக்கும் பாதகம் இல்லை, உனக்கும் பாதகம் இல்லை, தண்ணீருக்கு கொடுக்குறேன், அதுக்கு மேலே நீ என்ன பண்ணாலும் நீ பண்ணிக்கப்பட்டு எனக்கு ஆச்சரியம் முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டோம். அப்புறம் எங்கள் மேலே கேஸெல்லாம் போட்டான்னு வச்சுங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, பிரச்சனை எவ்வளோ இருக்கும்போது தண்ணி இவங்களுக்கு தேவையில்லைனாலும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி சூழ்நிலையில் இது எப்படி சால்வ் பண்ண போகிறோம், தண்ணி பிரச்சனை எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறதுனால இது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது தான் ஒருவேளை நதிகளை இணைச்சாக்க அப்படிங்கிற எண்ணம் அன்றைக்கி தான் ஏற்பட்டு ஸ்ரீவைகுண்டத்தில் ஏற்பட்டது. ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு நினைப்பு மனசுக்குள்ளே எப்பயுமே உண்டு மக்களுக்கு. அப்படிலாம் நினைக்கும்போது பொது சேவையில் தான் நம்ம ஈடுபடணும். ரிசர்ச் பண்ணலாமான்னு நினச்சேன். ரிசர்ச்சில் எனக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு. இன்ஜினியரிங் காலேஜ்லேயே ரிசர்ச்னு எடுத்துக்கிட்டாக்க த வாட்டர் தட் பேர்ன்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸிபிஷன். தண்ணி மட்டும்தான், அது எரிய வச்சு காட்டணும். வெறும் தண்ணி தான் எல்லாத்துக்கும் காய்ச்சல். தண்ணி பாரு அதான் எரியுது, எப்படி எரியுது அப்படின்னா அப்படி செஞ்சு காட்டணும். தண்ணியில் எல்லாத்தையும் தெரியும் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்குது. அது 2 பிரித்தோம், திருப்பி கொண்டாந்து விட்டோம், பொருத்தி வச்சோம், அது பாட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதான் எக்ஸிபிஷன். இது மாதிரிலாம் செய்ய முடியும். பல இதில் ஈடுபடுத்த உண்டு. என்னுடைய லைஃப்பில் இன்ட்ரெஸ்டிங்காக ரிசர்ச் பண்ண முடியும் என்னால். அது செய்கிறதா சோஷியல் சர்வீஸ் போகலாம்னு நினச்சேன். ரிசர்ச் வேண்டாம், சோஷியல் சர்வீஸ் இருந்தால் மக்களுக்கு பெருசாக பலன் கிடைக்கக்கூடிய இல்லை போவோம், ரிசர்ச் வேண்டாம்னு முடிவு பண்ணேன். பட் தான் அப்புறம் ஃபாரினுக்கு 1 வருஷம் போனேன். காமன்வெல்த் ஸ்காலர்ஷிப் கிடச்சிது, அப்ளை பண்ணி கிடச்சிது. ஒரு செலவுலாம் போயிட்டு வந்துடும் 3 வருஷம். ஆனால் டிபார்ட்மெண்ட்டில் அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. ஏன்னு கேட்டால் நீங்கள் போயிட்டா ஒன்றுமே செய்ய முடியாது, ஸ்ரீவைகுண்டத்தில் மேனேஜே பண்ண முடியாது வாட்டர் ரெகுலேஷனு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. எவ்வளோ கெஞ்சி கேட்டால் கூட முடியாதுட்டார் சீஃபிங்க. அப்புறம் நான் லீவ் போட்டு தான் போகணுன்ற முடிவுக்கு வந்தேன். லீவ் போட்டு ஃபாரினுக்கு போகணும், படிக்க போகணும். 1 வருஷம் லீவ் போட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த நேரத்தில் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வச்சு கடமை கீழே தண்ணி கொடுக்கணும். கீழே ஒரு பக்கம் கொடுத்தா 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் விவசாயம் ஆகும். இன்னொரு பக்கத்தை விட 500 ஏக்கர் விவசாயம் ஆகும் விளையும். கலெக்டர் இந்த பக்கம் தண்ணி விடுங்கிறாரு. நான் முடியாதுங்கிறேன். இங்கே 3000 ஏக்கர் முக்கியமாக 500 ஏக்கர் முக்கியமாங்கிறேன். ஒத்துவிட முடியாதுங்கிறேன். அவர் சொல்கிறேன், நான் சொல்கிறேன் நீங்கள் கொடுக்கணுங்கிறார். நீங்கள் சொன்னால் நான் செய்ய முடியாது. எங்கே பலன் அதிகமாக அடிக்குமா அந்த தண்ணிக்கு, அங்கே தான் நான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறேன். தகராறு. ஒரு கோவம் வந்துருச்சு. உடனே சீஃப் எனக்கு லெட்டர் எழுதுறாரு. தந்தி ட்ரான்ஸ்ஃபர்மெண்ட் 24 hours அப்படின்னு எழுதினார். சீஃப் உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கலெக்டர் சொன்னார், பண்ணலை. உடனே எஸ்சிகிட்ட டிஓ லெட்டரை பதில் கேட்குறாரு. இவர் எஸ்சி பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் என்ன எழுதினாருன்றதை. என்ன எழுதுறாரு, பட் ஃபார் காமராஜ் தி வாட்டர் ரெகுலேஷன் இன் ஸ்ரீவைகுண்டம் கேன் நாட் பி மேனேஜ், ஹி ஷுட் நாட் பி ட்ரான்ஸ்ஃபர்டு அப்படின்னு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. அவர் இல்லை அந்த வாட்டர் ரெகுலேஷன் ஸ்ரீவைகுண்டத்தில் மேனேஜ் பண்ணவே முடியாது. 3 வருஷம் அங்கே இருந்தேன். சாதாரணமாக 1 வருஷத்துக்கு மேலே யாரும் இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் ஏரியான்னு சொல்கிற உண்டு. 3 வருஷத்துக்கு மேலே இருந்துட்டு ஃபாரினுக்கு நானே லீவுக்கு அப்ளை பண்ணிட்டு அப்புறம் தான் நான் ஃபாரினுக்கு போனேன். இப்போ இல்லை எங்கே சாரி இங்கிலாண்டுக்கு படிக்க போகிறதுக்கு காமன்வெல்த் ஸ்காலர்ஷிப் கொடுக்காதனால நான் சொந்த செலவில் தான் போக வேண்டியிருந்தது. அது டிபார்ட்மெண்ட் லீவ் எடுத்துகிட்டு தான் போக முடிஞ்சது. அப்படி போகும்போது என்னுடைய டிக்கெட் எடுக்கிறதுக்கே என்னுடைய காரை விற்றுட்டு தான் டிக்கெட் எடுத்தேன். அதை வச்சு தான் டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கிலாண்டுக்கு போனேன். அங்கே நண்பர்கள் நல்ல உதவியாக இருந்தாங்க. அங்கே வேலை பார்த்தேன், படித்தேன்.
ஆனால் வேலை பார்த்தேன் படிச்சுங்கிறத காட்டிலும் எனக்கு ஆர்வம் பூரா அவங்களுடைய சோஷியல் லைஃப், அவங்க வாழ்க்கை எப்படின்னு வாழ்கிறாங்க, அந்த மக்கள்லாம் எப்படி அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, எப்படி ஒரு நல்ல முறையில் இருக்காங்க, எப்படி ஒரு ஒழுக்கமாக இருக்காங்க அப்படிங்கிறத என்னோடய நாட்டம் பூரா இருக்கும். அதை பற்றி கூட புத்தகம் எழுதியிருக்கிறேன். அவங்களுடைய வாழ்க்கை வந்து தரம் ரொம்ப நல்லா உயர்ந்திருக்கு. அதாவது சாதாரணமாக பார்த்தா இங்கிலாண்டில் இவங்க ஏழை இவங்க பணக்காரன்னு சொல்லவே முடியாது யாரையும். ஆனால் நம்ம ஊரில் பார்த்த உடனே சொல்லிடலாம் இவங்க சாதாரண ஏழைப்பட்ட குடும்பம், இது நல்ல வசதியான குடும்பம்னு. துணியை பார்க்கலாம், முகத்தை பார்த்தாலும் சொல்லிடலாம். அங்கே அது சொல்லவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா மினிமம் நெசசிட்டிக்கு எல்லாத்துக்கும் அவங்களுக்கு உண்டு. அடிப்படை வசதிங்கிறதுக்கு அடிப்படை தேவை எல்லாருக்கும் இருக்கும். அதனால் துணியை பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி தான் போட்டுப்பாங்க கிட்டத்தட்ட. இது வசதியான குடும்பம் வசதியில்லா குடும்பம்னு கண்டுபிடிக்க முடியாது. அது எப்படி வாழ்க்கை நடத்த முடியும், இப்படி எல்லாம் வசதியாக இருக்காங்க, ஏன் நம்ம ஊரில் இப்படி ஏழ்மையாக இருக்காங்க, ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற சிந்தனையை மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ இதுக்கு என்ன வழி, இவங்களாம் நல்லா இருக்கணும் என்ன வழி அப்படிங்கிற நினைப்பு உண்டு. ஒரு பக்கம் ஸ்ரீவைகுண்டத்தில் தண்ணி பிரச்சனை, இன்னொரு பக்கத்தில் இந்த ஒரு எண்ணம், இதெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இருக்கும்போது தான் அப்போ நம்ம நாடு வந்து நல்ல வளமான நாடாக வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ சில பேரோட நண்பர்கள்லாம் கூட ஆர்கியூ பண்ணும்போது இந்தியான்னு சொன்னால் அவனுக்கு ஒரு ஏளனம். அப்போ இந்தியாவிலேருந்து வரோம்னாக்க என்னப்பா அவங்க இந்தியா வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகிடுமா, ஃபுட்டில் உணவு உற்பத்தியில் தண்ணீர் அடைஞ்சிருமா அப்படின்னு கேட்பான். ஏன் அடையாதுன்னு நினைக்கிறேன், கட்டாயம் அடைவோம் அப்படின்னு சொல்லுவேன். நான் சொல்லுவேன், எப்படி நீ சொல்கிற, இவ்வளவு ஜனத்தொகை கூட்டிகிட்டே இருக்குது, எப்படி முடியும் அப்படின்னு. அப்போ நான் சொல்கிறேன், தமிழ்நாடு எடுத்துக்கோ, நாங்கள் உணவு உற்பத்தியில் செல்ஃப் சஃபிஷியன்ட் தண்ணீர் அடைஞ்சிருக்கோம், அப்பயே அடைஞ்சிருந்தோம். அது மாதிரி ஆந்திரா அடைஞ்சிருக்கோம், அது மாதிரி சில மாநிலங்கள் இருக்குது, பஞ்சாப் போன்ற மாநிலம் மற்ற இடத்துல வந்துடும். அதனால் ஒரு பெரிய காரியம் இல்லைன்னு அப்பயே ஆர்கியூ பண்ணுவேன். இங்கிலாண்டில் ஒரு வருஷம் படித்தேன். ஃபர்தர் ஸ்டடீஸ் படித்தாலும் கூட நான் சொன்ன மாதிரி சோர்ஸ் செட்டப் அவங்க எப்படி நல்ல வாழ்க்கை இருக்குது அப்படின்னா, முக்கியமாக அவங்களுடைய நேச்சுரல் வெல்த், இயற்கை வளத்தை நல்லா உபயோகிச்சிருக்காங்க. நிலக்கரி கிடைச்சதுன்னா எங்கே பார்த்தாலும் மின்சாரம் ஆஃப் ஆகிறதே கிடையாது. அதிகமாக மின்சாரம் உற்பத்தி பண்ணுற பூரா நீர்வீழ்ச்சி அவனுக்கு கிடைக்கிறது ஒன்றும் கிடையாது. அப்போ மின்சாரத்தை உற்பத்தியே நிலக்கரி வச்சு தான் உற்பத்தி. ட்ரெயினில் போனோமானா கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு தடவை பார்க்கலாம், ஒரு 50 மைலுக்கு போனோமானா ஒரு மின்சார உற்பத்தி நிலையத்தை பார்க்கலாம். அப்படி ஏகப்பட்டது உற்பத்தி பண்ணுறாங்க. அதனால் அவங்க எல்லா வழியிலையும் முன்னேறதுக்கு அது வாய்ப்புகளாக அமைஞ்சிருக்குது. தொழிலும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, உணவுகளை வாங்கிக்கிறாங்க, எல்லா வசதியும் பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி நம்ம நாடையும் ஆகக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்தது. திரும்ப அங்கே வந்த பிறகு வேலையில் நாள் திருநெல்வேலியில் அப்பயே வரேன். அப்போ இந்த வாட்டர் எலெக்ஷன் ப்ரோக்ராம்லாம் வரும். அப்போ வரும்போது ஒரு முறை ஒரு புது கெனால் வெட்ட வேண்டியிருந்தது. அங்கே அந்த கெனாலுக்கு எஸ்டிமேட் போட்டு அனுப்பிச்சாங்க. சிறுவண்டம் ஏரியாவில் இருந்தேன். எஸ்டிமேட் போட்டு எக்ஸிபிஷன் பார்த்து எனக்கு வந்தது. எஸ்சி லெவலில் வரும்போது நான் பிஏனால எனக்கு வந்தது. அப்போ நான் அந்த டிசைனை புறத்தையும் பார்த்துட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன், இந்த டிசைன் இந்த மாதிரி மாற்றி பண்ணிங்கன்னா விலை குறையும் இல்லையே, ஏன் நீங்கள் இதை கூட செய்யக்கூடாது அப்படின்னு, இது மாதிரி செய்யலாம்ல, இது மாதிரி பாருங்கள் இதில் அனுப்பிச்சி விட்டா அவங்க அது மாதிரி ரீடிசைன் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. அது விலை வந்து பாதியாக குறைஞ்சது. 10 லட்ச ரூபா அன்றைக்கி வர எஸ்டிமேட்டு கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா குறைஞ்சது. இந்த ரீடிசைன் பண்ணது வேறு ஒன்றுமே இல்லை, எல்லா பலனும் அப்படியே இருக்குது. இது மாதிரி இல்லை, நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்தாலும் கூட சிவிலில் கம்ப்ளீட்டாக படித்து வச்சதுனாலையும் இது மாதிரி சொல்ல முடிஞ்சது. அதை செஞ்சாங்க. அப்புறம் மதுரைக்கு வந்தோம். மதுரையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வேலையை விடணுன்ற தீவிரமான எண்ணம், பொது வாழ்க்கையில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி. அப்போ வேலையை விடணும் போது இங்கே இருந்தோம்னாக்கா ஏதோ ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா டிபார்ட்மெண்ட் தான் தொழில் ஆரம்பித்தாலும் நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிவிடுவாங்கன்ட்டு வெளியே எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணுன்னு நினப்பு வந்தது. அப்போ தமிழ்நாடு பாலிடெக்னிக் வரீங்களாம் கேட்டாங்க. அவங்க நான் ஃபாரின்லாம் போயிட்டு வந்தனால பாலிடெக்னிக் வரணும்னு நினச்சாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பாலிடெக்னிக் போய் 4 வருஷம் வேலை பார்த்தேன். திருப்பி ஆர்இசியில் போய் இன்ஜினியரிங் காலேஜில் கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன் ப்ரொஃபஸராக. பிறகு எனக்கு அதில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேறு இடத்துலேருந்து வேலை பார்க்க இஷ்டம் இல்லை. திரும்ப நான் டிபார்ட்மெண்ட்டில் 1 வருஷம் வேலை பார்த்துட்டு வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு அப்படியே சோசியல் சர்வீஸ் சொல்லி பாலிடிக்ஸ்னு என்டர் பண்ணேன். இதுகளில் ஸ்ரீவைகுண்டத்தில் தமிழ்நாடு பாலிடெக்னிக்கில் வேலை பார்க்கும்போது நண்பர் சொன்ன மாதிரி பல புது முயற்சிகள் எடுத்துக்கிட்டேன். ஒன்று பேட்ரி கார் செய்யணும் அப்படின்னு சொல்லி
ஒரே ஒரு பேட்டரி, சாதாரண காரில் ஓடுற பேட்டரி வச்சு கார் செய்யணும், அதில் ஒரு ஆள் போகணும் அப்படின்னு. சார் இதெல்லாம் முடிகிற காரியமா அப்படின்னாங்க. ஏப்பா முடியாது, செய்ய முடியும், செய்ய அப்படின்னு சார். அப்புறம் எதிர்ப்புக்கு இடையில் நம்ம ஸ்டாஃபில் எதிர்த்தாங்க வாத்தியாரில். அப்புறமேல சரின்னு ஒத்துக்கிட்டாங்க, செஞ்சாங்க, சொன்னது செஞ்சாங்க. செஞ்சு அப்புறம் எக்ஸிபிஷனில் அந்த காரில் ஒரு ஆளில் 2 பேர் போக முடிஞ்சது. ஸ்பீடும் நல்ல ஒரு 20-25 கிலோமீட்டர் ஸ்பீடும் கிடச்சிது. அது ரொம்ப பேருக்கு ஆச்சரியம். அதில் என்ன எழுதுனேன்னு கேட்டிங்கன்னா, அப்போ ஆயில் கண்ட்ரிஸ்லாம் விலையை கூட்டிட்டாங்க. எல்லாம் அவங்க ஒற்றுமையாக இருந்துட்டு ஆயில் விலையை பயங்கரமாக கூட்டினாங்க. அப்போ நான் என்ன எழுதுனேன்னா, தேங்க்ஸ் டு அரப் ஸ்டில் வி கேன் ரன் அப்படின்னு அந்த பேட்டரி காரில் எழுதுனேன். நீ விலையை கூட்டினாலும் நாங்கள் ஒன்றும் அழிஞ்சு போக மாட்டோம், நாங்கள் இன்னும் கூட நல்லா தான் ஓட்ட முடியும், பண்ண முடியும். அதில் எழுதி வச்சேன். ஏற்கனவே ஒரு நேஷனல் ஒர்க்கு எப்போயும் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் சாதாரணமாக சோலார் ஹீட்டர், புது விதமான பல இதை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். என்னோடய காரில் கேஸ் போட்டோம். அது இந்தியாவில் டெல்லியில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க போடலாம்னு பேச்சு தான் நடந்தது. தமிழ்நாட்டில் யாரும் போடல. என்னோடய காரில் கேஸ் போட்டேன். எல்லாம் பயந்தாங்க, காரில் கேஸ் போட்டு ஓட்டுறதான்னு. நானே எல்லாமே செய்து ஓட்டினோம். அது சேஞ்ச் பண்ணுறதுக்கு 24 hours வேணாங்க, அதெல்லாம் கூடாது, ஜஸ்ட்டு 3 hours 4 hours சேஞ்ச் பண்ணி ஆகணும்னு சொல்லி அது மாதிரி சொன்னேன். அப்புறம் செஞ்சு கொடுத்தாங்க மற்ற காரில் ஃபிட்டப் பண்ணுறதுக்கு. இப்போ அந்த பையங்க இப்போ அதே இது கேஸு மாட்டுறதுனா அந்த பையங்க என்கிட்ட படித்த பையங்க அதே தொழிலாக வச்சுட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுபோக நான் இங்கே திரும்பி இன்ஜினியரிங் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜை விட்டுட்டு டிபார்ட்மெண்ட்டு போனோன்னா காஞ்சிபுரம் பில்டிங்ஸில் போட்டாங்க. பில்டிங்ஸுமே ஒரு ரெவல்யூஷனாக நிறைய செய்தேன். எப்படின்னா சிடிஓஸ் ஆஃபீஸு, அந்த சிடிஓஸ் ஆஃபீஸை டிசைன் பூராத்தையும் பார்த்தேன், ரீடிசைன் பண்ணேன். நான் ரீடிசைன் பண்ணனால ஏகப்பட்ட பணம் மிஞ்சிச்சு. அது ஒத்துக்கிட்டாங்க, எஸ்சி லெவலில் மேலே இருக்க ஆஃபீஸில் ஒத்துக்கிட்டாங்க. அதில் பணம் மிஞ்சதுனால அதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் கட்டலான்னு சொன்னாங்க. இப்போ எல்லோரும் போயிருந்தாங்க. எஸ்டிமேட் அமௌண்ட்டுக்குள்ளே டிபார்ட்மெண்ட் செய்கிறது அபூர்வம். இதில் பணம் மிச்சம் பண்ணி கொடுக்குறதுங்கிறது ரொம்ப மிக மிக அதிசயம். அதுவும் 10 மாதத்தில் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அந்த கட்டடம் பூராமே முடிஞ்சு போச்சு. அதனால் பெரிய அது 3 மாடி கட்டணும், 4 மாடி கட்டணும். அதனால் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு பில்டிங் பெரிய கேன்சர் இன்ஸ்டியூட் ஆரம்பித்தோம் ஹாஸ்பிட்டல். அதுலேயும் டிசைன் பூரா நான் வேடிக்கை பார்த்துட்ருப்பேன். தவறு பண்ணாங்க. அது ரீடிசைன் பண்ணோம்னாக்கா ஒரு ஜூனியர் இன்ஜினியருக்கு 6 மாதம் டைம் வேணும், அப்போ தான் பண்ண முடியுனாங்க. அது உண்மை தான். ஆனால் 4 புக்கு இருக்குது டிசைனு. அப்போ நான் சொன்னேன், நான் வானம் தோண்டி போட்டேன், எப்படி நான் காத்துட்ருக்க முடியும்? அதனால் ஃபவுண்டேஷன் ஒர்க் ஆரம்பிச்சாகணும். நான் பீஸ் மீலாக டிசைன் அனுப்புகிறேன், நீங்கள் வேணால் அக்ரூவ் பண்ணி அனுப்புங்கன்னு சர்க்கிள் ஆஃபீஸில் கேட்டோம். சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அங்கேருந்து அனுப்பிச்சி விட்டோம் பீஸ் மீலாக. ரொம்ப பெரிய காரியம் ஜெயிலாம் ஆப்ஜெக்ட் பண்ணாங்க. என்ன சார் எப்படி சார் முடியும்னா, பரவாயில்ல நம்ம செய்வோம், நானும் செய்கிறேன் கூட செய்கிறேன்ட்டு டிசைன் பண்ணி அனுப்பிச்சி விட்டு அந்த வேலையை செஞ்சோம். பேஸ்மெண்ட் வர்றதுக்குள்ளேயே அதில் 2 லட்ச ரூபா, அன்றைக்கி 2 லட்ச ரூபா மிச்சம் அப்படின்னா பெரிய பணம். எங்களுக்கு அன்றைக்கி சம்பளமே 500 தான் மாற்றிக்கு. வருஷத்துக்கு 6000 ரூபா எனக்கு சம்பளம் கொடுத்தாங்க. ஒரு பில்டிங்கில் பேஸ்மெண்ட்டில் மட்டும் 2 லட்ச ரூபா மிச்சம் ஆச்சு. இப்படி எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஃபுல்லாக இன்வால்வ் பண்ணுறோம். எந்த இதுலையுமே எக்கனாமிக்கலை செய்யணுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருப்பேன். காஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் இருப்பேன். அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பின்னாடி செய்யணும்னு நான் நினைக்கல. இருந்தாலும் இது மாதிரி செய்ய வரும்போது எல்லாம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும். அப்புறம் நான் வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு அப்புறம் பாலிட்டிக்ஸ் லைனில் போயிட்டேன். இதுக்கிடையில் என்னுடைய சொந்த வாழ்க்கையை பற்றி சொல்லணுமானா, 56 இன்ஜினியரிங் காலேஜ் முடித்த உடனே வேலை கிடச்சி போச்சு. வேலை தேடாமலே அப்புறம் கல்யாணம் பண்ணணுன்னு வீட்டில் வற்புறுத்தினாங்க. நான் கொஞ்ச நாள் பொறுக்கலாமேன்னு சொல்லி பார்த்தேன், கேட்கலை. சரி பெட்ரோல் விரும்புறதுக்கு ஏற்றாப்புல கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு, அது தெரியாதில்ல, இன்ஜினியர் படிச்சிருந்தாக்கா அந்த நேரத்தில் ஒரே டிமாண்டு, இப்போ மாதிரி கிடையாது. பல வசதியான குடும்பங்களில் வந்தது. இருந்தாலும் கூட வசதியை பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் வாத்தியார்கிட்ட. நல்ல குடும்பமாக பாருங்கள், அவ்வளோதான், வசதின்றதே இருக்கக்கூடாது, வசதிக்காக நீங்கள் எங்கேருந்து பார்க்கக்கூடாதுன்னு சொன்ன பிறகு பல வசதியான குடும்பம் எவ்வளோ செய்யணும்னு வேண்டான்ட்டு அறுப்போட்டில் அவங்களும் வசதியான குடும்பம் தான் ஓரளவுக்கு இல்லைங்க. அங்கே தான் பார்த்தாங்க, பிடிச்சது. சரின்னு அறுப்போட்டில் தமிழ் மணி தியேட்டர் உண்டு. எங்கள் மாமனார் பேர் வடிவன் முருகன். அவருக்கு 5 குழந்தைகள். இது அவருக்கு 2வது குழந்தை. பார்த்துட்டு கல்யாணம் சிறப்பாக நடத்தினாங்க. எனக்கு
5 குழந்தைகள், 2 பெண்கள், 3 பையன்கள். இப்பொழுது எல்லோருமே திருமணமாகி அவர்கள் செட்டிலாக வசதியாக இருக்கின்றார்கள். பையன்களும் தொழிலை கவனித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் பொறுத்தவரை அதில் வேடிக்கை, என்னுடைய குழந்தைகளுக்கு பெயர் வைத்ததே தமிழ் பெயராக இருக்க வேண்டும் என்று ஆர்வமாக பெயரிட்டேன். அகர முதல் எழுத்தலாம் என்று வள்ளுவர் கூறியது போன்று ஆ என்ற எழுத்தில் தான் ஆரம்பிக்க வேண்டும். அது சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி என்றால் சூரியனாகத்தான் இருக்கின்றது. அதனால் சூரியன் என்ற பெயரை வைக்க வேண்டும். எழுத்தும் அதிகமாக இருக்கக்கூடாது, 3 எழுத்தாக இருக்க வேண்டும் என்று இவ்வளோ கண்டிஷன் போட்டு பெயரை எடுத்தேன். என்னுடைய முதல் மகள் பெயர் அருணா. சூரியன் என்ற பெயர் தமிழ் சொல். அடுத்து என்னுடைய பையன் பேர் ஆலோன். ஆவண்ணா. ஆலோன் என்றால் சந்திரன். சூரியன் சந்திரனாகத்தான் இருக்க வேண்டும் என்ற பெயர் வைக்க வேண்டும், சந்திரன். அடுத்த மகள் பெயர் இனிமை. பிறகு ஈசன், உமேஷ் என்ற 5 பேர் இருக்கின்றார்கள். எல்லோரும் நன்றாக இந்த பணியிலும் உறுதுணையாகவும் இருக்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும். முக்கியமாக மனைவி எடுத்துக்கொண்டால் பொதுவாக எல்லோரும் கேட்பார்கள், உங்கள் வீட்டில் எப்படி உங்களை அனுமதிக்கின்றார்கள் இந்த தொழில் ஈடுபட, இந்த பணியில் ஈடுபட என்று கேட்பார்கள். சொந்த வேலையை பார்ப்பதற்கே நேரமில்லை என்று சொல்வார்கள். பொது வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள், பணத்தை செலவு செய்து கொண்டிருக்கிறீர்கள், எப்படி இதற்கு அனுமதிக்கின்றார்கள் என்று கேட்பார்கள். அவர்களோ என்னை புரிந்து கொண்டார்கள். பொது நலத்தில் ஈடுபட வேண்டும், மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதற்காக சம்பாதித்த பணத்தை செலவு செய்கின்றார்கள். இதனால் தவறு என்ன என்று அவர்களும் அதில் குறுக்கிட மாட்டார்கள். அதே நேரத்தில் வீட்டிற்கு வேண்டிய நேரத்தையும் நான் ஒதுக்கிக்கொண்டு தான் இருக்கின்றேன். ஓரளவிற்கு இந்த பணியும் செய்தனால் எனக்கு முழு ஆதரவும் வீட்டிலும் இருக்கின்றது என்பதை நான் கூறிக்கொள்ள வேண்டும். பிறகு வேலை ராஜினாமா செய்துவிட்டு பொது சேவையில் ஆரம்பிக்க வேண்டும் என்று ஈடுபட்டேன் என்று சொன்னேன். அப்படி பொது சேவைக்கு வந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையானது, வாழ்க்கை தரம் குன்றிவிடக்கூடாது, யாரையும் நம்முடைய வாழ்க்கையாக எதிர்பார்க்கக்கூடாது என்ற எண்ணம் ஏற்பட்டது. அந்த சூழ்நிலையில் தான் அங்கு சின்ன கருப்பத்தேவர் என்பவர் அப்பொழுது முன்பு எம்எல்ஏவாக இருந்தவர்கள், அவரை நான் சந்தித்தேன் திருப்பங்குன்றத்தில். அவர் ஒரு தியேட்டர் வைத்திருந்தார். தியேட்டருக்கு இன்ஸ்பிரேஷன் போவதுண்டு. அந்த முறையில் ஒரு சந்திப்பு ஏற்பட்டது. அப்பொழுது நான் சொல்லிக்கொண்டு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது, நான் வேலையை விட போகின்றேன், வேலையை விட்டு பொது சேவையில் இறங்கி போகின்றேன், உங்களை போன்று பொது சேவையில் இறங்கி போகின்றேன் என்று சொன்னேன். அதற்கு அவர் சொன்னார்கள், பொது சேவைக்கு வருவது சரிதான், இருந்தாலும் கூட இப்பொழுது பொது சேவையில் மரியாதை குறைந்து விட்டது. எல்லோரும் ஏதாவது பணம் எதிர்பார்க்கின்றார்கள். நாம் பணம் எதிர்பார்த்து வேலை செய்தோம்னா நமக்கு மரியாதையும் இல்லாமல் போய்விடும். ஆகவே உங்கள் குடும்பத்தில் கூட உங்களை மதிக்க மாட்டார்கள். ஆகவே குடும்பத்திற்காக ஏதாவது ஒரு தொழிலை செய்துவிட்டு பிறகு நீங்கள் பொது சேவையில் ஈடுபடுங்கள் என்று சொன்னார்கள். அது ஒரு நல்ல அறிவுரை. அதன் அடிப்படையில் தான் மதுரை ஸ்பன் பைப்ஸ் கம்பெனி என்ற ஒரு கம்பெனியை ஆரம்பித்தோம். அது பணியில் இருக்கும்போது ஆரம்பிக்கப்பட்டது, பாலிடெக்னிக் இருக்கும்போது ஆரம்பிக்கப்பட்டது. அது விரைவாக வளர்ந்தது. 4 ஆண்டுகளில் 10 கம்பெனி ஆரம்பித்தோம். 70 74 அதற்கு மேல் கம்பெனி ஆரம்பிக்க முடியாது என்று சொல்லிவிட்டேன் நண்பரிடம், என்னுடைய பார்ட்னரிடம். அவர் எவ்வளவு சொன்னார்கள், இன்னும் ஆரம்பிங்கள், எவ்வளோ பணம் வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுங்கள், சம்பளம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றாலும் சொல்லிவிட்டேன். என்னுடைய பணி வேறு, சம்பாதிப்பதற்காக நான் தயாராக இல்லை, நீங்கள் வேண்டுமானால் ஆரம்பித்துக் கொள்ளுங்கள் என்று 10 கம்பெனி 4 ஆண்டுகள் ஆரம்பித்து விட்டு இனி நீங்கள் செய்து கொண்டு அதோடு நிறுத்திக்கொண்டேன். அதற்கு மேல் கம்பெனி ஆரம்பிக்க வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்ததன் காரணமாக இதில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன். பொது சேவையில் ஈடுபட்டேன். அரசியல் ஈடுபட்டதன் காரணமாக தேர்தலும் நின்றேன் 2-3 முறை. ஆனால் வெற்றி கிடைக்கவில்லை. ஆனால் அரசியல் இருந்ததனுடைய பெரு பலன் என்னவென்றால், பலரை நாம் சந்திக்க முடிந்தது. பல மந்திரிகள், மத்திய மந்திரிகளை சந்திக்க முடியுது,
பிரதமரை சந்திக்க முடிந்தது, நெருக்கமாக பேச முடிந்தது. அப்படி ஒரு தொடர்பு கிடைத்தது ஒரு பெரிய பாக்கியம் என்று தான் சொல்ல வேண்டும். இந்தியா முழுவதும் நான் சென்று கொண்டு வந்தேன். பல இடங்களுக்கு போக முடிந்தது, பலரை பார்க்க முடிந்தது, சந்திக்க முடிந்தது, பேச முடிந்தது. அதற்கு அது பெரும் பலனாக இருந்தது. அதன் பிறகு அரசியல் இருந்தாலும் கூட இந்த நதிநீர் இணைப்பு விட்டு என்றுமே விட்டதில்லை. அரசியல் சேர்ந்த உடனே என்னுடைய முதல் தீர்மானம் கங்கையும் காவேரியும் இணைக்க வேண்டும் என்றால் முதலில் தீர்மானம் கொடுத்தேன். ஜனதா கட்சியில் சேர்ந்தேன். முதல் தீர்மானமே என்னுடைய தீர்மானம் அந்த தீர்மானம் தான். பிறகு 77 மொராஜி அவர்கள் பிரதமர் இருந்தபோது கோயம்புத்தூர் வந்தார்கள். அந்த மாநாட்டிலும் ஒரு தீர்மானம் கொடுத்தேன், கங்கையும் காவேரியும் இணைக்க வேண்டும் என்று. அப்படி கூட பல நண்பர்கள் சொன்னார்கள், எங்கோ ஆகாசத்தில் கோட்டை கட்டுகின்றார் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு பதில் சொன்னேன், இப்பொழுது ஆகாயத்தில் கோட்டையை கட்ட ஆரம்பித்து விட்டார்கள். நான் செய்வது தரையில் தானே கனால் வெட்டுகின்றேன், கால்வாய் வெட்டுகின்றேன், ஏன் இப்படி சொல்லுகின்றேன் என்று சொன்னேன். அந்த தீர்மானம் அன்று நிறைவேற்றப்பட்டது. யார் என்றால் நண்பர் மரியாதைக்குரிய குமரி அனந்தன் தான் என்னுடைய தீர்மானத்தை வழிமொழிந்தார்கள். கங்கை குமரியின் இணைக்க வேண்டும் என்று பிரதமர் இருக்கும் பொழுது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும், குமரி அனந்தன் அவர்கள் இந்த கங்கை குமரி இணைப்பில் மிகுதியாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டார்கள். பிறகு என்னை பொறுத்தவரையில் அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் அனைத்துமே வரவேற்றேன். KL ராவ் திட்டத்தை வரவேற்றேன். அது முடியாது, பெரிய பம்பிங் இருக்கின்றது, அதற்கு மின்சாரம் கிடைக்காது, ஆகவே இதை செய்ய முடியவில்லை விட்டு விட்டார்கள். அடுத்தபடியாக தஸ்தர் பிளான், அது டெக்னிக்கல் நாட் ஃபீஸிபிள், இது எடுக்கவே முடியாது, இது மிக மிக பெரிய திட்டம், இது செலவு செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். பிறகு அரசாங்கம் NWA என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அது ஒரு திட்டத்தை கொடுக்க சொன்னது. அவர்கள் திட்டத்தை கொடுத்தார்கள். அதுதான் அவர்கள் இணைக்கும் திட்டம் என்று சொல்லுகின்றோம், கங்கா காவிரி திட்டம் என்று சொல்லுகின்றோம். அந்த திட்டத்தையும் நான் ஆதரவாக அதற்காக குரல் கொடுத்து வந்தேன். 10 ஆண்டுகள் இது வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் என்பதற்காக. எப்படியோ ஆறுகள் இணைத்தால் போதும், மக்கள் சுபிட்சமடைவார்கள் என்று. ஆனால் அந்த திட்டத்தில் பல குறைபாடுகளை பார்த்தேன். 10 ஆண்டுகள் அதை ஆதரித்த பிறகுதான் இந்த திட்டங்களில் சரியான திட்டம் இருந்தால் தான் செயல்படுத்த முடியும், அல்லது செயல்படுத்த முடியாமல் போய்விடும். ஆகவே சரியான திட்டம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக எப்படி கொடுப்பது என்று சிந்தனையில் ஓட்டி, அதற்கு பிறகுதான் இப்படி ஒரு திட்டம் கொடுத்தால் தான் சரியாக வரும், இது பம்பிங்கே இருக்கக்கூடாது, எல்லா மாநிலமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சர்வாதிகாரமாக செய்யக்கூடிய ஒரு தலைவர் கிடையாது, செய்ய முடியாது. எல்லா மாநிலம் ஏற்றுக்கொண்டாலே இந்த திட்டம் நிறைவேற்ற முடியாது. ஸோ இதற்கு பொலிட்டிக்கல் ஆக்ஷன்ஸ், அரசியல் ரீதியாக இது ஒப்புதல் கிடைக்க வேண்டும், டெக்னிக்கல் ரீதியாக சரியாக இருக்க வேண்டும், எக்கனாமிக் ரீதியாக சரியாக இருக்க வேண்டும் என்று எண்ணி இந்த திட்டத்தை மாற்றுத் திட்டமாக கொடுத்தோம். அதில் முதலாக ஊட்டியில் போய் அதை ப்ரெசன்ட் பண்ணோம் கான்ஃபரன்ஸில் 2000. பிறகு 2001 ஒரு செமினார் நடத்தினோம், அதில் பெரிய செமினார் நடத்தினோம். இப்பொழுது அது அடிப்படையிலே அந்த திட்டமானது சிறந்த திட்டம் என்று பலராலும் ஏற்றுக்கொண்டு வருகப்படுகின்றது. இருந்தாலும் இதுதான் திட்டம் என்று நான் அரசு முடிவு செய்யவில்லை. இதற்காக இந்த பணியில் முழுமையாக ஈடுபட்டு கொண்டு வருகின்றேன். இதற்கு நண்பர்கள் பலர் இதற்கு உதவியாக இருக்கின்றனர். பொறியாளர்களும் மற்ற நிபுணர்கள் நூற்றுக்கணக்கான பேர் இந்தியா முழுவதும் அவர்கள் தங்களுடைய பணத்தை செலவு செய்கிறார்கள், வருகின்றார்கள், இதில் ஈடுபடுத்திக் கொள்கின்றார்கள். இதற்காக திட்டத்தை எப்படி செய்வது, எந்த முறையில் எடுப்போம் என்று என்னுடன் உடனிருந்து இந்த பணிகளை செய்து கொண்டு வருகின்றார்கள். அதன் காரணமாகவும் இன்று மக்களுக்கு ஓரளவு தெரிந்ததன் காரணமாக, மக்கள் அனைவரும் விரும்புவதன் காரணமாகவும் இது வர வேண்டும் என்று பலர், ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் தினமும் வேண்டிக் கொள்கின்றார்கள், பிறை பண்ணுகிறார்கள் என்று சொல்கின்றார்கள். ஆகவே அப்படி எண்ணங்கள் ஏற்படுவதன் காரணமாகவும் இந்த திட்டமானது இன்று விரைவிலே வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இருந்தாலும் கூட இந்த திட்டத்திற்கு வருவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு இன்ஸ்பயர் பண்ண ரொம்ப என்னை ஒரு ஊக்குவிக்கவோ எனக்கு ஒரு மாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா, ஒரு யார் எடுத்துக்கிறேன்னா மொராஜி அவர்கள் எடுத்துக்கிடுவேன். என்னை இன்ஸ்பயர் பண்ணான்னு சொல்வேன். அதுக்கு அவர் எப்படின்னு சொன்னாக்க, நான் அவரோட நெருக்கமாக பலருக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அவர் கூட பல முறை போயிருக்கேன். இந்த டைம் கான்ஷியஸுங்கிறது அவர் மாதிரி யாரும் இருக்க முடியாது. ஒரு முறை மதுரையில் மீட்டிங் நடந்தது. அவரை என்னை கூட்டி வர சொல்லிட்டு எல்லோரும் போயிட்டாங்க. அவர்கிட்ட பேசுகிறதுக்கு எல்லோரும் பயப்படுவாங்க. எனக்கு சொல்லிட்டாங்க, ராச்சலின்னு கூட என்னை சொல்லி நீங்கள் கூப்பிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. சரி, நான் கூப்பிட்டு வரேன்னு அவர்கிட்ட நம்ம மீட்டிங் போகணும் அப்படின்னு சொன்னேன். எத்தனை மணிக்குனாரு? 9 மணிக்கு மீட்டிங் போட்டிருக்கு. 9 மணிக்கு நம்ம இங்கே 9 மணிக்கு கிளம்புனா போதுங்க.
இங்கேருந்து எவ்வளோ நேரம் ஆகும்னாரு. 10 நிமிஷம். அப்போ 8 போயிட வேண்டியது என்னன்னாரு. இல்லை 9 மணிக்கு போனால் போதும், பப்ளிக் மீட்டிங் தானே, 9 மணிக்கு போய்ட்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் உள்ள. கரெக்டாக 8:50க்கு வெளியே வந்துட்டார் காரில் ஏற. அந்த நேரம் பார்த்து செக்யூரிட்டி என்கிட்ட கேட்டு, சார் நான் போய் காஃபி சாப்பிட்டு வரட்டுமா, நான் 5 நிமிஷம்னா போயிட்டு வாப்பா அப்படின்ட்டு நானும் 9 மணிக்கு கிளம்பினப்போ செக்யூரிட்டியில் வந்து காரில் ஏறுறாரு. எனக்கு செக்யூரிட்டியில் அவர் கூட்டி போகிற பயம். எப்படி நான் கூட்டி போக முடியும்? நானும் ஒரு மட்டும் காரில் டிரைவர்கிட்ட சொல்லி தமிழில் சொல்லி இப்போ கொஞ்சம் எப்படி அவர் டிலே பண்ணணும், என்ன பண்ணுன்னு தெரியாது, தாமதம் பண்ணணும். அவன்கிட்ட வண்டி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இப்படி அடிச்சுக்கணும். அதுக்குள்ளே செக்யூரிட்டி வந்துட்டான். வந்துட்டு வேணார். கரெக்டாக அங்கே போய் 9 மணிக்கு ஏறினார். 9 மணிக்கு ஆரம்பித்தார். 10 மணிக்கு அப்போல்லாம் மீட்டிங் முடிக்கணும். கரெக்டாக 10 மணிக்கு முடித்தார். அது ஒரு டைம் பங்க்சுவல்னா கோர் இருப்பார். இன்னொன்று, அவர் மக்களுக்காக பிரதமராக இருந்தார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உடனே நான் கேட்டேன் அவர்கிட்ட, நீங்கள் பிரதமர் வந்த பிறகு விலையெல்லாம் குறைஞ்சிருச்சு. ஆனால் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் பிரதமர் வந்தீங்க விலை குறைஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் அப்படி நினைக்கல. நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக செஞ்சீங்க, விலையை குறைச்சிங்க. ஆனால் அது எனக்கு புரியாத ஒன்று உண்டு. அதில் எப்படி இவ்வளோ வேகமாக குறைச்சிங்க? வந்து கொஞ்ச நாள்லேயே கடக்கடன்னு குறைச்சிருந்த வேலை எப்படி உங்களால் இவ்வளோ வேகமாக செய்ய முடியுது அப்படின்னு கேட்டேன். அது பதில் சொன்னார். சாதாரணமாக 2 நிமிஷம் கூட பேச மாட்டார், டக்கு டக்குன்னு பதில் சொல்கிறார். அன்றைக்கு கிட்டத்தட்ட 15 நிமிஷம் எனக்கு சொன்னார், பதில் சொன்னார். அப்போ சொல்லும்போது என்ன சொன்னார், முக்கியமாக இன்ஃபார்மல் கேபினெட் மீட்டிங் நடக்கும், மந்திரி சபை கூட்டம் நடக்கும். அதுலேயே பாலிசி டிசிஷன்லாம் எடுத்துருவோம், என்ன செய்யணும்னு எடுத்துருவோம். இப்போ பேப்பர் போனால் உடனே வந்துடும், கிட்டத்தட்ட வந்துடும் பாலிசி டிசிஷன், இன்ஃபார்மேட்டிவ். அப்படி இருக்கும்போது தான் உணவு ஒரே மண்டலம் ஆக்கணும்னு சொன்னேன். எல்லா சீஃப் மினிஸ்டர் ஒத்துக்கிட்டாங்க. உங்கள் சீஃப் மினிஸ்டர் மட்டும் ஒத்துக்கிட மாட்டேன்ட்டார். அப்போ எம்ஜிஆர் ஒத்துக்கிட மாட்டேன்ட்டார். ஏன்னா அங்கே ஒரே உணவு மண்டலம் தான், இங்கேருந்து எல்லாமே கேரளாவுக்கு அரிசி போயிடுங்க, விலை கூடிடும் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், ஒரு சான்ஸ் கொடுப்போம், 3 மாதம் நடத்தி பார்ப்போம், அப்புறம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு இங்கேருந்து கேரளாவுக்கு போச்சுன்னா ஆந்திரந்து உங்களுக்கு அரிசி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் ஒத்துக்கிட்டார். ஒரே உணவு மண்டலம்னு சொன்னேன், எங்கேயும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அப்போ ஃப்ரீ மூமெண்ட் வந்தது. அப்புறம் சுகர் விலையெல்லாம் கண்டுபிடி வச்சுருந்தாங்க. கூப்பிட்டு என்ன விலை உனக்கு, என்ன விட கட்டுப்படி என்னன்னு கேட்டேன். இவ்வளோ சொன்னான். உனக்கு இவ்வளோ விலைக்கு நீங்கள் 2000 ரூபா கொடுக்கலாமே அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை அப்படின்னா, கொடுக்கணும் கொடுக்கலன்னு நேஷனலைஸ் பண்ண வேண்டி வரும் அப்படின்னு பேசாமல் கொடுத்துட்டான் 2000 ரூபாய்க்கு. அப்படி இல்லை கொடுக்க ஆரம்பிச்சு, விலை குறைஞ்சிச்சு. அதே மாதிரி எண்ணெய் விலை கூடிச்சு. அப்போ தான் பாம் ஆயில் சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவிலேருந்து தர வச்சேன். பாம் ஆயில் முதல்ல எப்படி இருக்கும்னு எல்லோரும் பயந்தாங்க. நானே அப்பளம் போட்டு நானே சுவைச்சு பார்த்தேன். சொல்கிறேன் பிரைம் மினிஸ்டர், அதை எடுத்து பார்த்தேன், அப்பளத்தை பொறிச்சு சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்தது. 100 கோடி ரூபாய்க்கு இறக்குமதி பண்ணேன்னு. பாம் ஆயில் வந்தவொன்னு மற்ற எல்லாம் எண்ணெய் குறைஞ்சிருச்சு. இல்லை அப்படி தான் குறைஞ்சது. அப்போ இவர் எப்படி செஞ்சுருக்காரு பார்த்தீங்களா, மக்கள் நினச்சிருக்காரு. அதே மாதிரி ஆட்சி விடும்போதும் கூட அவரை போய் சொல்கிறாங்க, என்ன அவர் மேலே ஏன் இந்த மரியாதை வருதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் சொல்கிறேன். அப்போ ஒரு இக்கட்டான நிலை, கம்யூனிஸ்ட் ஆதரவு கிடைச்சா அவங்க அரசை காப்பாற்றப்படும். அப்போ எல்லோரும் போய் சொல்கிறாங்க, பாராமச்சந்திரன் எல்லாருமே சொல்லி, ஏன்னா எனக்கு எல்லாமே இவங்கெல்லாம் நெருக்கமாக தெரியனால இதெல்லாம் தெரியும் சொல்லி, நீங்கள் ஜோதி பாசப்பட இங்கிலாண்டில் இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் உடம்புலாம் அந்த நேரத்தில் இருக்காங்க. ஒரு வார்த்தை சொன்னால் நீங்கள் 32 MP என்னமோ இருக்காங்க அவங்ககிட்ட, அவங்க ஆதரவு கொடுத்துருவாங்க, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்படின்னதுக்கு அவர் என்ன சொன்னாங்க, டு யூ வாண்ட் டு பி பிரைம் மினிஸ்டர் அட் எனி காஸ்ட்? நான் பிரைம் மினிஸ்டர் இருக்கலாம் சொன்னால் உடனே அவங்க சரின்றாங்க. பட் நான் அவங்க சொல்கிறது தான் செய்ய முடியும், மக்களுக்கு எதுவும் செய்ய முடியாது, நான் இருக்க மாட்டேன் அப்படின்னாங்க. அதாவது ஒரு கொள்கை, அந்த கொள்கை அடிப்படை மக்களுக்கு செய்யணும், முடிஞ்சால் அந்த போஸ்ட், இல்லைன்னா வேண்டாம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தாங்க. அதனால் எனக்கு ஒரு மாடர்ன் சொல்கிறதுல மொரார்ஜி நான் எப்பவுமே நினைக்கிறோண்டு. அதுக்கடுத்து ராமகிருஷ்ண ஹெக்டே, அவர் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு. சாதாரணமாக இருப்பார். சீஃப் மினிஸ்டர்னா சீஃப் மினிஸ்டர் மாதிரி இருக்க மாட்டார். எல்லோரும் எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம். நான் முத பார்க்கும்போது காலையில் 8 மணிக்கு கேட்குறேன் அப்பாயின்மெண்ட்டு. எனக்கு அவ்வளோ தெரியாது, அவ்வளோக்கும் யாரோ ஒருத்தர் சொன்னார், கேட்குறேன். 11 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. போனால் சின்ன பிள்ளை மாதிரி எல்லோரும் ஃபோட்டோ எடுக்க விட்டு எல்லாம் ஃபேமிலியோடு போகணும், எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம், ஃப்ரீயாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. பேசி கொஞ்சம் நேரம் கொடுத்தாரு. எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் கூட ஒரு இன்வால்மெண்ட் அவர்கிட்ட. எல்லார்ட்டும் நல்ல பழகக்கூடியவர், நிறைய காரியம் நல்லா செய்யக்கூடியவர். என்ன நெருக்கம் பழகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடச்சிது அவனுக்கு அவர்களோட. அதனால் அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டனால அவர்கிட்ட என்கிட்ட மரியாதை உண்டு.
அடுத்து காமராஜர்கிட்ட பழக்கம் ரொம்ப குறைச்சல். இவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது காமராஜர்கிட்ட அவர் சீஃப் மினிஸ்டருக்காக நான் வேலை பார்த்துருக்கேன். அவர் வரும்போது கூட பின்னாடி அவர் காரில் போனால் நாங்களும் பின்னாடி காரில் போவோம். ஒரு இடத்துல 2 இடத்துல பார்த்துருக்கோம். இருந்தாலும் கூட பின்னாடி நான் வேலையை ராஜினாமா பண்ணுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட போய் கேட்டேன். ட்ரெயினில் வரும்போது நான் வேலையை ராஜினாமா பண்ண போகிறேன், நான் வந்து அரசியலில் வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட, காமராஜர்கிட்ட. அப்போ சொன்னார், அரசியல் ஒரு சாக்கடை அப்படி சொன்னார். அதுக்கு நீ எப்படி வரலாம் அப்படின்னாரு. அப்போ நான் நினச்சிக்கிட்ட மனசுக்குள்ள சாக்கடைங்கிறையா, இவர் அதில் தான் இருக்கார். சாக்கடை எவனா இறங்கி கிளம்பி கிளீன் பண்ணால் தானே சாக்கடை சுத்தப்படும். சாக்கடைன்ட்டு ஒதுங்கி நான் முடியுமா? அப்போ இதில் இருக்காரு, நம்மளை வேண்டாங்கிறாரு அப்படின்ட்டு அவர் சொன்னதுனால நான் சாரி பேசாமல் விட்டுட்டேன். சரி வேண்டாங்கிறாருன்னு சொல்லிட்டு பாலிடெக்னிக் இருக்கும்போது நடந்தது. அப்புறம் பின்னாடி ஒரு 5-6 மாதம் முன்னாடி மெட்ராஸை போய் பார்த்தோம். நானும் PV ராஜா, நண்பர் PV ராஜா அவரும் 2 பேரும் போய் பார்த்தோம். அப்போ அவராகவே பேசிக்கிட்டு இருந்தவர், அம்மா நீங்கள் சோழந்தான் தானே அப்படின்னு. ஆமாம் சோழந்தான் ஐயா. ஆமாம் நம்ம சோழந்தான் இல்லை, இவர் இல்லை நம்ம DG கிருஷ்ணமூர்த்தி இல்லை, அவர் MLA இருந்தவர். அந்த இடத்துல நம்ம இவங்களை உபயோகிச்சுக்கலாமே அப்படின்னு PRட்ட சொல்கிறார். எனக்கு தூக்கி வாரி போடுது. நான் வேண்டானவர் இப்போ MLA இடத்துல யூஸ் பண்ணிக்கலான்னு நினைக்கிறாருன்னு. இப்போ வந்து கொஞ்ச நாள் இறந்து போயிட்டார். அப்புறம் தான் நான் அரசியலுக்கு வந்து இறந்த பிறகு தான் நான் அரசியலுக்கு வந்தேன்.